மார்க்சிய சிந்தனை மையத்தின் சார்பாக உங்களை வருக என வரவேற்கிறேன். மார்க்சிய சிந்தனை மையத்தின் ஜூன் மாதம் முதல் அமர்வு கூட்டத்தின் தலைப்பு தமிழக பண்புகளுடனான வலதுசாரி மலின கட்சி, ரைட் பாப்புலிஸ்ட் பார்ட்டி வித் தமிழ் கேரக்டர்ஸ். நம்ம கூட பேச இருப்பவர் தோழர் பாக்கு ராஜன். தோழரை பற்றி குமரன் தோழர் விளக்குவாங்க. அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பேசலான்னு பார்த்தேன். இந்த பாப்புலிஸ்ட் விஷயத்த ஏற்கனவே நான் புக்கு பார்த்துருக்கேன், பாப்புலிஸ்ட் விஷயத்து சம்மந்தமா. ஆனால் பாப்புலிஸ்ட் சம்மந்தமா விவரம் உள்ள போய் படிக்கல. அதனால எனக்கு இது புதுசுதான். என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்துருவோம். தோழரை பத்தி கொஞ்சம் சொல்லணும்னா 2016 இருந்து நான் முகநூல்ல வரும் போதுல இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். முகநூல்ல அப்ப இருந்ததோட இப்போ ரொம்ப வீரியமா செயல்படுறாங்க. ரொம்ப இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான பல தகவல்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உள்நாட்டு வெளிநாட்டு தகவல்கள், கட்சியை பற்றியான தகவல்கள், இதெல்லாமே ரொம்ப ஷார்ப்பா கொடுக்குறாங்க. இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப தேவையான விஷயம், காலம் அறிந்து செயல்படுறதுன்றது கரெக்டா செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லா தோழர்களும் அவரை கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும். சொல்லிக்கொண்டு இதை முடிக்கிறேன். தோழர் நீங்க, குமரன் தோழர் நீங்க பேசலாம் தோழர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ரொம்ப நீண்ட நாட்கள் வேண்டுகோளுக்கு இணங்க இன்னைக்கு தான் ராஜன் தோழர் டைம் கொடுத்துருக்காரு பேசுறதுக்கு. ஏன்னா ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தேன். அவருக்கும் மீட்டிங் நிறைய அடிக்கடி இருக்கிறது. அப்புறம் புத்தக வேலைகள், அங்க இது என்சிபிஹெச் வேலை வேற இருக்கு. அதனால அவருக்கு டைம் அமையல, சரியான டாபிக் அமையல. அப்புறம் இந்த ஆபரேஷன் திராவிடா அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி ஒருத்தர் பேசியிருந்தாரு. அதை தோழருக்கு நான் அனுப்பிச்சு வச்சேன். இந்த மாதிரி ஆபரேஷன் திராவிடான்னு சொல்லி ஒரு போட்டிருக்காங்க. அதை வச்சுதான் இந்த விஜயுடைய இப்ப கட்சி வந்திருக்கு ஆட்சிக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. தோழர் அது இல்லை, நான் அதை பத்தி நான் பேசுறேன், விரிவா பேசுறேன் அப்படின்னாரு. சரிங்க, ரொம்ப நல்லதா போச்சு. இப்போதைக்கு தேவையாதான் வேற டாபிக்ல பேசுறத விட நம்ம கரண்ட் டாபிக்ல அட்லீஸ்ட் மாசம் ஒன்னாவது பேசணும், ஒரு மீட்டிங்காவது பேசணும் அப்படின்ட்டு அவருக்கு நான் சம்மதிச்சது ரொம்ப சந்தோஷமான விஷயம். தலைப்பு தான் பாத்தீங்கன்னா நான் வேற மாதிரி எதிர்பார்த்த தோழர்கிட்ட இருந்து. பட் அவர் கொடுத்த அப்புறம் நம்ம தோழர் எல்லாமே சரி இருக்கட்டும், ஒரு வித்தியாசமான தலைப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, தமிழக பண்புடனான வலதுசாரி மனித கட்சி, ரைட் பாப்புலிஸ்ட் பார்ட்டி வித் தமிழ் கேரக்டரிஸ்டிக்ஸ். இங்கிலீஷ்ல ஓரளவு கரெக்டா இருக்கு, தமிழ்ல தான் மனித கட்சி அப்படிங்கறத எப்படி மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு தெரியல. சரி, இன்னைக்கு அது டாபிக்கை விட தோழர் பேசுறதுதான் முக்கியம். இன்னைக்கு நம்ம அவருடைய மொத்த மார்க்சிய அறிவு மற்றும் அவருடைய நீண்டகால அனுபவத்தை வச்சு இன்னைக்கு பேசுவார் தோழர் அவர்கள். அதுக்கு முன்பாக தோழர் அவர்களுக்கு அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். தோழர் பாக்கு ராஜன் அவர்கள் ஒரு என்ஜினியரிங் பட்டாதாரி. மதுரை தியாகராஜ பொறியியற் கல்லூரியில 1983 எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அதுல பிஇ பட்டம் பெற்றவர். பட்டம் முடிச்ச உடனே 83 பட்டம் முடிச்ச உடனே தூத்துக்குடியில இருக்கக்கூடிய ஸ்பிக் உர தொழிற்சாலையில வேலைக்கு சேர்ந்தார். வேலைக்கு சேர்ந்துட்டு அங்க ஒரு 10 ஆண்டுகள் பணிபுரிந்தார். தோழர் அவருடைய பள்ளி நாட்கள்லயே எஸ்எஃப்ஐ ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டவர். கல்லூரியில படிக்கும்போது ரொம்ப அதுல தீவிரமா ஈடுபட்டவர். அவர் படிக்கிற காலத்துலதான் அங்க ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அது அந்த காலத்துல பேப்பர் படிச்சவங்களுக்கு அல்லது செய்திகள் பார்த்த தோழர்களுக்கு தெரியும். ஒரு எஸ்எஃப்ஐ சேர்ந்த மாணவர்கள் 4 பேர் நினைக்கிறேன், அவங்கள வெளிநாட்டுல வச்சு இந்த ஜாதியை சார்ந்தவர்கள் அல்லது வலதுசாரிகள் அவங்க கொலை செஞ்சுட்டாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூவா நடந்துட்டு இருந்துச்சு. அப்பெல்லாம் தோழர் அங்கதான் இருந்திருப்பாரு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி காலங்கள்லயும் எஸ்எஃப்ஐல ஈடுபட்டவர். அப்புறம் சிபிஎம் கட்சியில கல்லூரியில படிக்கிறப்பவே சேர்ந்துட்டார். ஸோ அப்ப இருந்து இப்ப சமீப காலம் வரைக்கும் அவர் சிபிஎம் மெம்பர் தான். அப்புறம் ஸ்பிக் ஒரு பிரைவேட் கம்பெனி, தனி முதலாளியால் நிர்வாகம் செய்யப்படக்கூடிய ஒரு கம்பெனி. அதுல தமிழ்நாடுடைய ஷேர் இருந்தா கூட கண்ட்ரோல் ஃபுல்லா அந்த
தனியார் வசதிச்சு அப்படிப்பட்ட கம்பெனிலே வந்து அவர் இருக்கும்போது கட்சியில தான் இருந்தாரு. அவருடைய தோழருடைய திறமையெல்லாம் பாராட்டி அவங்க மேற்படிப்புக்கு எம்பிஏ படிக்கிறதுக்கும் அனுப்பிச்சு வச்சாங்க. எம்பிஏவும் திறம்பட முடிச்சுட்டு அங்க சிறப்பா பணியாற்றினாரு. அப்புறம் 10 வருஷம் அப்படிங்கிறது ஒரு லாங் எக்ஸ்பீரியன்ஸ், லாங் பீரியட் அப்படிங்கிறதுனால அப்புறம் அந்த கம்பெனியை ரிசைன் பண்ணிட்டு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், மத்திய கிழக்கு நாடுகள்ல வந்து மோஸ்ட் அவருடைய ரிலேட்டட் ஃபீல்டு இந்த ஃபெர்டிலைசர்னாவே அதுல ஆயில், கேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். அப்புறம் அவர் எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிறதுனால அந்த ஃபீல்டுல எல்லாத்துலேயுமே வந்து அந்த எலக்ட்ரிக்கல், அது மெயினாக அந்த சேஃப் என்வாயர்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடியது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கிறதுனால தோழர் வந்து அங்கே பணியாற்றார். அங்கேயே ஒரு 15 வருடங்களுக்கு மேல பணியாற்றிருக்காரு. பணியாற்றிய பின்னாடி 2011 இந்தியாவுக்கு திரும்பிட்டாரு. இந்தியாவுக்கு திரும்பின பின்னாடி இங்க கட்சி ஆக்டிவிட்டிஸ்லயும் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப சமீப காலமாகத்தான் வந்து ஒரு 4-5 வருஷம் இருக்குன்னு அப்பதான் வந்து வேலையை ஃபுல்லா விட்டுட்டு ஃபுல்லா கட்சி பணியில் ஈடுபட்டாரு. பாரதி புத்தாலயத்துல வந்து ரெகுலரா தோழர் வந்து அங்க ஆபீஸ் போய் அங்க அந்த புத்தகங்களை வெளியிடுறதுக்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு இருந்தாரு. அப்ப நம்ம தோழர் சிவலிங்கத்தினுடைய மொழிபெயர்ப்பு நூல்களையும் பல நூல்களை வந்து அங்க இருந்து வெளியிட்டாரு. அந்த அந்த சிறப்புகள் அனைத்து வந்து தோழர் பி.கே. ராஜன் அவர்களே சாரும். ஏன்னா இத்தனை நூல்கள் வந்து தோழர் சிவலிங்கம் அவர்கள் மொழிபெயர்த்திருப்பாரா அப்படிங்கிறதே சந்தேகம். ஏன்னா அவருடைய ப்ரெஷர், நீங்க இதெல்லாம் பண்ணுங்க, நான் பாரதி புத்தாளத்தை வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தோழரும் அதை மொழிபெயர்ப்பு செஞ்சாரு. அதுக்கப்புறம் சில காரணங்களுக்காக அந்த பாரதி புத்தாலயத்தை விட்டுட்டு வெளியேறினாரு. அப்ப கட்சியை விட்டும் வெளியேறிட்டாரு. வெளியேறின பின்னாடி இப்ப NCBHல வந்து அதே மாதிரி புத்தகங்கள் வெளியிடுறதுனால முழு நேர வேலையா செஞ்சுட்டு இருக்காரு. தோழர் வந்து எங்களுக்கு அறிமுகமானதுன்னா மார்க்சிய சிந்தனை மையத்துக்கு அறிமுகமானது அப்படின்னா அவர் ஸ்பிக்ல வேலை பார்த்த என்னுடைய கிளாஸ்மேட் வகுப்பு தோழருடைய தம்பி வந்து அவங்களுடைய கூட வேலை செஞ்ச ஸ்பிக்ல அவரும் சிபிஎம் மெம்பர். இப்போ அவர் மூலம் தான் அறிமுகம் கிடைச்சது. தோழருடைய அறிமுகம் கிடைச்ச பின்னாடி மார்க்சிய சிந்தனை மையத்துடைய வேலை, அவருடைய வீச்சு இதெல்லாம் அதிகமாயிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்க ஒரு பெரும்பகுதி கட்சி சாராத ஆட்கள், கட்சியில இருந்தாலும் அவங்க வந்து அந்த கட்சியில ஆக்டிவா இல்லை. அப்படி இருக்கிறப்ப தோழருடைய வருகை வந்து மார்க்சிய சிந்தனை மையம் விரிவடைந்து விரிவா செயல்படுறதுக்கும், அப்புறம் மூலதன வாசிப்பு குழு அப்படின்னு ஆரம்பிச்சு அதுல நம்ம பங்கேற்கிறதுக்கும் வந்து ரொம்ப உறுதுணையா இருந்தது. அந்த மூலதன வாசிப்பு குழுவில் வந்து அவரு தோழர் பிரபாத் பட்நாயக் இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு பெரிய அளவுல அந்த அறிமுக நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுடைய முயற்சியினால் நடந்ததும் இன்னைக்கு தெரியும் தோழர்களுக்கு அது எந்த அளவுக்கு விரிவா மூலதன வாசிப்பு குழு வந்து பல்வேறு இடங்கள்லையும் சிறப்பா செயலாற்றிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு. ஸோ தோழருடைய பங்களிப்பு, அவருடைய அனுபவம் அதெல்லாம் வந்து நம்ம அனைவருக்கும் உபயோகமா இருக்கும். ஆல்ரெடி தோழர் சொன்ன மாதிரி அவர் ஃபேஸ்புக்ல இப்போ ரொம்ப ஆக்டிவா இருக்காரு. அதையும் நம்ம வாசிச்சு அவருக்கு கமெண்ட்ஸ் மற்ற ஒரு லைக் எல்லாம் கொடுத்தோம்னா மேலும் அவருக்கு அதை உற்சாகப்படுத்தும். வேறு கேட்டுக்கொண்டு தோழர் பாக்கூர் ராஜன் அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன். பாக்கூர் ராஜன். அன்புள்ள நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகத்தில் சமீபத்தில் நடந்த தேர்தலில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் காரணமாக அது பலத்த கேள்விகளை உருவாக்கியுள்ளது. யாரும் எதிர்பார்க்காத ஒரு முடிவு. ஏதோ ஒரு தேர்தல் முன்கணிப்பு செய்யும் நிறுவனம் ஒன்று மட்டும் அதனை முன்கணிப்பு செய்திருந்தது. மற்றபடிக்கு வேறு யாரும் அதனை எதிர்பார்த்ததாக தெரியவில்லை. சிலர் இது போன்ற ஒரு மாற்று வர வேண்டும் என்று கூறியது உண்டு. ஆனாலும் இது போன்ற ஒரு ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் என்றும், அதில் விஜய் அவர் ஜோசப் விஜயாக மாறி அவர் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்வார் என்பதையும் யாரும் எதிர்பார்க்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனாலும் கூட எனக்கு அது ஒரு தனித்த நிகழ்வாக
படவில்லை. இந்த தேர்தலில் இந்த கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பது வெற்றி பெற்று ஜோசப் விஜய் முதல்வராக அமர்வது என்பதனை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்றாலும் கூட உலக அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஒரு போக்கினுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு இல்லை என்று அடுத்த தேர்தலில் அல்லது அதுக்கு அடுத்த தேர்தலில் இது போன்ற ஒன்று நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதனை நான் உணர்ந்தவனாக இருந்தேன். நான் ஒரு சில அளவுக்கு அதை குறித்து என்னுடைய நூலிலும் கூட எழுதியிருக்கின்றேன். புரட்சியில் பொருள் என்ற தலைப்பில் இப்போது வந்திருக்கின்ற அந்த 2 வால்யூம்ல 2வது வால்யூம்ல அது இந்தியாவை பற்றியும் தமிழகத்தை பற்றியும் இந்தியா தமிழகம் ஆகியவற்றில் ஏற்பட்ட பொருளாதார மாற்றங்கள் குறித்தும் ஓரளவுக்கு அதனுடைய போக்கு திசை எதிர்காலத்தில் அதனுடைய நகர்வு திசை என்பது குறித்தும் ஓரளவு அதில் நான் எழுதியிருக்கின்றேன். என்ன உலகம் தழுவிய போக்கு என்பதை பார்க்க வேண்டும் என்றால் நாம் வரலாற்றில் சற்று பின்னோக்கி செல்ல வேண்டியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், 2ஆம் உலகப் போர் முடிந்ததிலிருந்து 1973ஆம் ஆண்டு இந்த முதல் பெரும் எண்ணெய் அதிர்ச்சி எனப்படும் ஆயில் ஷாக், கிரேட் ஆயில் ஷாக் என்பது ஏற்படும் வரையில் உலக பொருளாதாரம் என்பது எந்தவித சிக்கலும் நெருக்கடியையும் சந்திக்காமல் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ச்சி முகத்தில் இருந்தது என்பதனை நாம் அறிவோம். ஏனென்றால் அதற்கு முன்பு சுமார் 300 ஆண்டுகள் காலகட்டத்தில் 300 ஆண்டு காலத்தில் முதலாளித்துவம் கட்டி அமைத்திருந்த உற்பத்தி நிலையங்கள், உற்பத்தி சாதனங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனப்படும் உள்கட்டமைப்பு வசதிகள், இவை அனைத்துமே அந்த 4 ஆண்டு போரில் அடித்து நொறுக்கப்பட்டு தூள் தூளாக ஆக்கப்பட்டது என்பதனை நாம் அறிவோம். இதனை எல்லாம் மீண்டும் கட்டியமைக்கும் நிர்மாணிக்கும் பணி என்பது ஐரோப்பா முழுவதையும், இன்னும் சொல்ல போனால் அதன் காரணமாக உலக உற்பத்தி நிலையங்கள் அனைத்தையுமே தொடர்ந்து அவை உற்பத்தியில் ஈடுபட செய்தது என்பது வரலாறு. எனவே எதை உற்பத்தி செய்தாலும் அது சந்தையில் விலை போகும் என்ற நிலைமை அன்றைக்கு இருந்தது. ஆக தாங்கள் எதை உற்பத்தி செய்தாலும், என்ன விலையில் உற்பத்தி செய்தாலும் சந்தையில் விலை போகும் என்ற நிலைமை இருந்த காரணத்தால் உலக அளவில் முதலாளித்துவம், குறிப்பாக ஐரோப்பாவில் முதலாளித்துவம் என்பது அன்றைக்கு தொழிலாளர் வர்க்கத்தோடு அது பல சமரசங்களை செய்து கொள்வதற்கு தயாராக இருந்தது. கூலி என்பது குறித்து மட்டுமல்லாது வேலை நிலைமைகள் என்பதிலும் கூட அவர்கள் தொழிலாளி வர்க்கத்தோடு சமரசம் செய்து கொள்வதற்கு தயாராக இருந்தார்கள். அவர்களுடைய உடனடி பொருளாதார நலம் என்பது ஒரு புறத்து காரணம் என்றால், மறுபுறத்தில் 1917இல் புரட்சி நடந்து சோசலிசத்தை நோக்கிய தங்கள் பயணத்தை தொடங்கிய சோவியத் யூனியனுடைய இருப்பு என்பது ஐரோப்பிய முதலாளித்துவத்திற்கும் உலக முதலாளித்துவத்திற்கும் ஒரு தொடர்ச்சியான ஒரு அபாயமாகவே அது இருந்தது. தொழிலாளி வர்க்கத்தோடு தாங்கள் சமரசம் செய்து கொண்டு அவர்களை ஒரு கட்டுக்குள் வைக்கவில்லை என்றால், சோவியத் யூனியன் அதில் 1000 குறைபாடுகள் இருந்தாலும் கூட அதனை எல்லாவற்றையும் தாண்டி தொழிலாளர் வர்க்கத்தை அது ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது என்பதனை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அதனை கூறுகின்றார்களோ இல்லையோ, அதனை உணர்ந்தவர்களாக இருந்தார்கள். வேறு பிரச்சனைகள் 1000 இருந்தாலும் கூட அந்த நாட்டு மக்களுக்கு, சோவியத் மக்களுக்கு கல்வியை அளித்தது, வேலை வாய்ப்பை அளித்தது, எல்லோருக்கும் வேலை தரக்கூடிய ஒரு பொருளாதார அமைப்பாக இருந்தது. விலைவாசி உயர்வு என்பது இல்லாத நிலை இருந்தது. உற்பத்தி பொருட்கள் தரமானவையாக இல்லை, விதவிதமாக இல்லை என்பது போன்று அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்தன. அதெல்லாம் ஒரு பக்கம். ஜனநாயகம் இல்லை,
அதெல்லாம் ஐரோப்பிய மக்களுக்கு தெரிந்ததுதான் என்றாலும் கூட அதனை எல்லாம் தாண்டி அங்கிருந்த மக்களுக்கு கிடைத்த வாழ்க்கை, அடிப்படை வசதிகள், மருத்துவம் இவை போன்றவற்றின் காரணமாக இவர்கள் அந்த பாதையில் சென்று விடக்கூடாது, ஐரோப்பிய தொழிலாள வர்க்கம் அந்த பாதையில் சென்று விடக்கூடாது என்பதற்காகவும் ஐரோப்பிய அல்லது மேற்கு உலக முதலாளித்துவம் சில சமரசங்களை செய்து கொண்டது. இந்த சமரசங்களை செய்து வைக்கக்கூடிய கட்சிகளாக நாம் சொல்லக்கூடிய அந்த லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டிஸ் என்று சொல்லக்கூடிய, ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய தாராளவாத ஜனநாயக கட்சிகள் என்பவை இவர்கள் இரண்டு பேருக்கும் இடையில் இந்த சமரசத்தை செய்து கொடுக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தன. பிரிட்டனில் பார்த்தால் தொழிலாளர் கட்சி லேபர் பார்ட்டி என்பது அது யூனியன்களால் உருவாக்கப்பட்டது, தொழிற்சங்கங்களால் உருவாக்கப்பட்டதுதான் அந்த கட்சியே. அந்த வகையில் அது தொழிலாளர்களிடத்தில் செல்வாக்குரியதாகவும் முதலாளிகளிடத்தில் உரையாடக்கூடியதாகவும் பேசக்கூடியதாகவும் ஆட்சியில் அமரக்கூடியதாகவும் இருந்த காரணத்தினால் அவர்கள் இரண்டு பேருக்கும் இடையில் சமரசம் செய்து வைக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தார். சோசலிசத்தை நாங்கள் மெல்ல மெல்ல சீர்திருத்தங்கள் மூலமே கொண்டு வந்து விடுவோம் என்று ஒரு காலத்தில் கூறுபவர்களாகவும் இருந்தார்கள். கிட்டத்தட்ட அது போன்ற கட்சிகள் எல்லா ஐரோப்பிய நாடுகளிலும் இருந்தன. ஜெர்மனியை எடுத்துக்கொண்டால் சமூக ஜனநாயக கட்சி SPD என்று இருக்கக்கூடிய கட்சி, அது இன்னும் லேபர் பார்ட்டியை விட இன்னும் பழையது, நமக்கு தெரிந்திருக்கும். மார்க்ஸ் ஏங்கல்ஸ் காலத்தில் இருந்து இருந்தது, பிறகு உடைந்தது, பிரிந்தது, கம்யூனிஸ்ட் கட்சி தனியாக போனது. அது ஒரு பெரிய கதை, வேறு ஒரு சமயத்தில் நாம் பேச வேண்டும். அது இது போல ஒவ்வொரு நாட்டிலும் இது போன்ற அந்த தாராளவாத ஜனநாயக கட்சி என்பதற்கு ஒரு சமூக அரசியல் பணி என்பது இருந்தது. அமெரிக்காவிலும் அதுபோல சோசலிச கட்சி என்ற பெயரில் இயங்கிய கட்சியே ஓரளவுக்கு செல்வாக்கோடு இருந்தது. ஜனநாயக கட்சி என்பது இன்று இருப்பது போல இல்லாது ஐரோப்பாவில் இருக்கும் அளவுக்கு இல்லை என்றாலும் ஓரளவுக்கு தாராளவாத ஜனநாயக கட்சியாக இருந்தது. ஆனால் 1973க்கு பிறகு முன்பு போல உலக முதலாளித்துவம் இல்லை என்ற நிலைமை உருவானது. முன்பு போல பொருளாதாரம் என்பது சிக்கல்கள் இல்லாததாக, நெருக்கடிகள் இல்லாததாக, நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்வதாக அது இல்லை. அது அடுத்தடுத்து ஒரு குறிப்பிட்ட கால வெளியில், கால ஓட்டத்தில், ஒரு கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நெருக்கடியை சந்திக்கக்கூடியதாக மாறிப்போனது. நாம் அறிவோம். அது குறிப்பாக மூலதனம் வாசிக்கும் நமக்கு அது மிக மிக தெளிவாக தெரியும். இதுதான் முதலாளித்துவத்தினுடைய அடிப்படையான பண்பு. 3 வருடம் 4 வருடம் அல்லது முன்பு 7 வருடம் 10 வருடம் ஒரு முறை முதலாளித்துவ நெருக்கடியில் சென்று வீழ்வது என்பதுதான் முதலாளித்துவத்தின் சாதாரணமாக முதலாளித்துவத்தினுடைய உள்ளார்ந்த பண்பு. அது மார்க்சின் காலத்திலே முதலாளித்துவமாக உருவாகிய காலத்தில் இருந்தே இது போன்ற ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அது நெருக்கடியை சந்திக்கக்கூடியதாக தான் இருந்திருக்கிறது. மூலதனம் நூலில் அதற்கு பல உதாரணங்கள், அது குறித்த விவாதங்கள் மார்க்சாலே செய்யப்பட்டுள்ளது. அதற்கு வெளியிலும், மார்க்சுக்கு வெளியிலும் உலக முதலாளித்துவத்தினுடைய வரலாறை எழுதிய பலர்களும் அதனை எழுதியிருக்கின்றார்கள். நெருக்கடி இல்லாத அந்த காலகட்டம் என்பது ஒரு விதிவிலக்கான காலகட்டம். ஆனால் இந்த விதிவிலக்கான காலகட்டம் போலவே முதலாளித்துவம் தொடர்ந்து இருந்துவிடும் என்ற நம்பிக்கைக்கு இந்த முதலாளித்துவ ஜனநாயக கட்சிகள் வந்தது மட்டுமில்லாமல் இடதுசாரிகளிலும் ஒரு சிலர் அது போன்ற ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். ஆனால் அது போல நடக்காது என்பது நமக்கு பிறகு தெரிய வந்தது. மாற்றங்கள் சீர் மாற்றங்களாக நடக்கும் என்பதில் நமக்கு ஒன்றும் வேறுபாடு இல்லை. அது சிலர் தான் அது போன்ற மாற்றங்களையே நிராகரிப்பவர்கள் என்பவர்கள் அது மார்க்ஸ் காலத்திலிருந்தே இருக்கின்றார்கள். மார்க்சிடமே ஒரு முறை கேட்டு இருக்கின்றார்கள், பிரான்ஸ் நாட்டினுடைய சோசியலிஸ்டுகள் புரட்சிக்கு ஒரு மாத்திரை குறைவாக எதனையும் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கின்றார்களே என்று கேட்டபோது மார்க்சும் ஆமாம் அப்படிதான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு, அவருடைய மருமகன் உட்பட.
ஆனால் அவர்களும் தங்களை மார்க்சிஸ்டுகள் என்று அழைத்துக் கொள்கிறார்களே என்ற போதுதான் மார்க்ஸ் அவருடைய அந்த கோல்டன் வேர்ட்ஸ் என்பார்கள் அல்லவா, யாரெல்லாம் மார்க்சிஸ்ட் என்று எனக்கு தெரியாது, ஆனால் இவர்கள் மார்க்சிஸ்ட் என்றால் நான் மார்க்சிஸ்ட் அல்ல என்றெல்லாம் கூறினார். சீர்மாற்றங்கள், ரிஃபார்ம், யூனிஃபார்ம் சேஞ்சஸ் என்பது மாற்றத்தினுடைய உள்ளார்ந்த பண்பு. ஆனால் அது மட்டுமே இல்லை, மாற்றங்கள் எல்லாமே அளவு மாற்றங்களாக நடைபெற்று பிறகு ஒரு கட்டத்தில் அது பண்பு மாற்றமாக மாறுபாடு அடையும். அதுபோல தொழிலாளர் வர்க்கத்தினுடைய நலனுக்காக அவர்கள் போராடுவது என்பது சில சீர்திருத்தங்கள் மூலம் மேலும் மேலும் முன்னேறிய நிலை என்பது அவர்களுக்கு வருவதில் எந்த சந்தேகம் இல்லை, வந்திருக்கிறது. ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றமடைந்து அது சோசியலிசத்துக்கு சென்று விடும் என்ற அந்த மனப்பால் சில பேருக்கு வந்துவிட்டது. மனப்பால் குடிப்பவர்களாக அவர்கள் ஆகி போனார்கள். ஆனால் அது போல அல்ல என்பது 73க்கு பிறகு தெரிய வந்தது. 73க்கு பிறகு மீண்டும் முதலாளித்துவம் முன்பு போல, இரண்டாம் உலகப் போருக்கு முன்பு போல மீண்டும் மீண்டும் நெருக்கடியில் விடக்கூடியதாக மாறியது. இந்த காலகட்டத்தில் சேர்ந்த பெரும் மூலதன புவியியல் என்பதை மீண்டும் உற்பத்தியில் ஈடுபடுத்தி புதிய சரக்குகளை உற்பத்தி செய்து, சரக்குகள் என்றால் தொட்டு உணரக்கூடிய டான்ஜிபிள் பொருட்களாக இருக்கலாம் அல்லது சேவை ஆக இருக்கலாம். அதுபோன்ற சரக்குகளை உற்பத்தி செய்து அதனை சந்தையில் உற்பத்தி செய்து சந்தையில் விற்பனை செய்து அதில் இருக்கும் உபரியை கைக்கொள்வது, லாபத்தை கைக்கொள்வது என்பதற்கு இருந்த வாய்ப்புகள் குறைய குறைய மூலதனம் என்பது வேறு வடிவங்களை எடுக்க ஆரம்பித்தது. இந்த வடிவங்களில் ஏகாதிபத்தியம் என்பது ஒன்று, அதனையும் தாண்டியதாக நிதி மூலதனம் என்ற அதை வடிவத்தை எடுக்கும் பொழுது அவர்கள் பொருளை உற்பத்தி செய்து விற்பது என்பதை தாண்டி நிறுவனங்களை வாங்குவது, விற்பது என்பது போன்ற நிதி மூலதனத்தினுடைய பண்புகளுக்கு ஏற்ப செயல்படுவது என்பது ஆரம்பமானது. நிதி மூலதனத்திற்கு எப்போதுமே ஒரு தேச வரம்பு என்பதற்குள் அடங்காது எப்போதுமே. அதனால் அவர்களுடைய செயல்பாடு என்பது எந்த ஒரு நாட்டினுடைய அரசியலுக்குள் அடங்கக்கூடியதாக இல்லை என்பது நிலை உருவானது. இந்த நிதி மூலதனத்தினுடைய காலகட்டத்திற்கு ஏற்ப இந்த முதலாளித்துவ கட்சிகளில் பலவும் தீவிர வலதுசாரி கட்சிகளாக மாற்றமடைய ஆரம்பித்தன. இரண்டாம் உலகப் போரை ஒட்டிய அல்லது 70க்கு முன்பு இருந்த லேபர் பார்ட்டி, தொழிலாளர் கட்சி அல்ல இன்றைக்கு இருப்பது. அது ஒரு தீவிர வலதுசாரி கட்சியாக மாற்றமடைந்து விட்டது. அதுபோல எல்லா நாடுகளிலும், பல நாடுகளிலும், பெரும்பாலான நாடுகளிலும் இந்த கட்சிகள் தீவிர வலதுசாரி கட்சிகளாக மாற்றமடைந்து விட்டன. ஆனாலும் அவர்களால் பிரச்சனைகளை தீர்க்க முடியவில்லை என்ற போது இந்த கட்சிகளில் ஒரு பகுதி எந்தவித கோட்பாடுகளும் எந்தவித கொள்கையும் இல்லாத, ஆனால் எப்படியாவது ஆட்சிக்கு வந்து விடுவது என்பதனை மட்டுமே குறிக்கோளாக கொண்டதாக, எந்தவித ஜனநாயக மரபுகள் இந்த இரண்டாம் உலகப் போருக்கு பின்பு உருவாகி 1973 வரையில் கடைபிடிக்கப்பட்ட எந்த ஜனநாயக மரபுகளுக்குள் அடங்காததாக அந்த கட்சிகள் உருவெடுக்க ஆரம்பித்தன. இத்தகைய கட்சிகளை தான் நாம் சாதாரணமாக பாப்புலிஸ்ட் கட்சிகள் என்று சொல்லலாம். எந்தவித கோட்பாடும் இல்லை, எந்தவித கொள்கைகளும் கிடையாது. தங்களை எந்த ஒரு குறிப்பிட்ட கொள்கையோடு கோட்பாடுகளோடு அடையாளப்படுத்திக் கொள்ளாமல், ஆனால் ஜனநாயக விரோதமாக சமயத்தில் நிற வேற்றுமைகளை தூக்கி பிடிப்பவர்களாக தங்களுடைய நாட்டினுடைய தீவிர தேசியவாதம் அல்லது அது போன்ற பாசிச குணங்களோடு இருப்பவர்களாக இந்த கட்சிகள் உருவெடுக்க ஆரம்பித்தது. சில இடங்களில் ஏற்கனவே தாராளவாத ஜனநாயக கட்சிகளாக இருந்தவையே அந்த வடிவத்தை பெற்றுவிட்டன. அமெரிக்காவில் ரிபப்ளிகன் கட்சி என்பது அது போன்ற கட்சியாக மாறியது. 1970க்கு முன்பு அத்தகைய கட்சி அல்ல. இதுக்கு முன்னால் சொல்ல போனால் அந்த கட்சி ஜனநாயக கட்சியை காட்டிலும் முற்போக்கான கொள்கைகள் கோட்பாடுகள் கொண்டதாகலாம் ஒரு காலத்தில் அது இருந்தது. அப்ரஹாம் லிங்கன் அந்த கட்சியை சேர்ந்தவர் என்றுதான் எனக்கு நினைப்பு. வேறு பல இடங்களில் அந்த மரபார்ந்த அந்த தாராளவாத
ஜனநாயக கட்சிகள் அந்த பணியை செய்ய முடியாத போது அதிலிருந்து உடைந்து போய் புதியாக உருவான தீவிர வலதுசாரி பாப்புலிஸ்ட் கட்சிகள் உருவாகின. பிரான்சில் இப்போது இருக்கக்கூடிய அதிபரது கட்சி அது போன்ற ஒரு தீவிர வலதுசாரி பாப்புலிஸ்ட் கட்சி தான். அதிலிருந்து ஒருபடி இன்னும் பல தீவிரமான பாசிச பண்புகளோடு, எந்தவித ஜனநாயகத்தையும் மதிக்காத, எந்தவித மக்கள் நலன் குறித்த ஒரு வெல்ஃபேர் அரசாங்கமாக இருக்க வேண்டும் என்ற நினைப்பே இல்லாத ஒரு கட்சியாக உருவெடுத்த கட்சி என்பது லா பென் அவருடைய அந்த கட்சி ரீஃபவுண்டேஷன் என்ற அந்த கட்சி பேர் மாறிக்கிட்டே இருக்குது. அது போன்ற கட்சிகள் ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கு. அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்ததுனால ரெபப்ளிக்கன் கட்சியினுடைய ஒரு பகுதி அந்த பணியை செய்து கொண்டிருக்கு. அந்த பாப்புலிஸ்ட் கட்சியாக ஏகாதிபத்திய குணங்களோடு, பாசிச குணங்களோடு உரியதாக அது அங்கே இருக்கிறது. அதுபோல ஒவ்வொரு நாட்டிலும் இது போன்ற கட்சிகள் உருவாகின. இந்தியாவிலும் 1970க்கு பிறகு இருந்து இந்த போக்கு என்பது தொடர்ந்து நடந்து 1991 இது போன்ற உலகத்தின் ஏனைய வலதுசாரி லிபரல் கட்சிகளை போன்ற ஒரு கட்சியாக பங்கு பெறுவது, நடைமுறையில் இருப்பது, அதுபோன்று செயல்படுவது, இந்த நாடுகளினுடைய ஒரு இளைய பங்காளியாக இந்தியாவை மாற்றிவிடுவது, அதன் மூலம் இவர்களோடு ஒட்டி உறவாடி இவர்களோடு பயணித்து இந்தியாவை ஏழ்மையிலிருந்து மீட்டெடுப்பது என்பது போன்ற ஒரு எண்ணத்தோடு முதலில் நரசிம்மராவ், அதன் பிறகு முதலில் இந்திரா காந்தி காலத்திலே இது ஆரம்பமானது, பிறகு நரசிம்மராவ், பிறகு மன்மோகன் சிங், இவர்கள் எல்லாம் இதனை ஆரம்பித்தார்கள். இவர்களை காட்டிலும் இதனை இன்னும் சிறப்பாக செய்யக்கூடிய, இந்திய தன்மையை இன்னும் அதிகம் கொண்டு இருக்கக்கூடிய கட்சியாக பிஜேபி உருவானது என்பது இதனுடைய போக்கின் ஒரு அம்சம் என்றுதான் நான் கருதுகின்றேன். இது மட்டுமே அதனை உருவாக்கி விடவில்லை என்பதனை நாம் மறந்துவிடக்கூடாது. நான் முன்னரே சொல்லியது போல ஒவ்வொரு நாட்டிலும் அந்தந்த நாட்டினுடைய வரலாறை ஒட்டி, அந்தந்த நாட்டினுடைய தனித்துவமான பண்புகளை ஒட்டி இந்த கட்சிகளின் பண்புகள் என்பவையும் இருக்கின்றன. அமெரிக்காவினுடைய ட்ரம்பினுடைய கட்சி கொண்டிருக்கக்கூடிய பண்புகளோடு இருப்பதாக பிரெஞ்சு பாசிஸ்டுகள் கட்சி இல்லை. பிரெஞ்சு பாசிஸ்ட் கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய பண்புகளோடு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஏஎஃப்டி என்ற அந்த கட்சி அவ்வாறு இல்லை. அதுபோல இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சி இந்தியாவிற்கு உரித்தான பண்புகளோடு கூடிய ஒரு லிபரல் பாப்புலிஸ்ட் கட்சியாக இது மாறியது. அங்கெல்லாம் எப்படி இந்த கட்சிகளின் ஒரு பகுதி பாசிஸ்ட் கட்சிகளாக உருவெடுத்தனவோ அதுபோல இங்க இருக்கக்கூடிய பாஜக என்பது அது இந்தியாவிற்கு உரித்தான ஒரு பாசிச பண்புகளோடு கூடியதாக அது வெளிவந்தது. எப்போதுமே இருப்பதுதான், வெளிவந்தது. அது என்ன, இந்தியாவின் பாசிசத்திற்கு மட்டுமே இருக்கக்கூடிய தனித்துவமான பண்பு. அது வேறு ஒன்றும் இல்லை, ஜாதியம்தான், பார்ப்பனியம்தான். இந்திய முதலாளித்துவம் ஏற்கனவே நாம் பேசி இருக்கின்றோம். இந்திய முதலாளித்துவத்தின் 92% என்பது பிராமண பனியா கும்பல்களால் கட்டுப்படுத்தக்கூடியதுதான். ஒரு 7% தான் பிற்படுத்தப்பட்டவர்கள், தலித் மக்கள், இவர்கள் எல்லோரும் பிரதிநிதித்துவம் படுத்துவதாக இருக்கிறது. பொதுத்துறை நிறுவனங்களும் இருக்கின்ற காரணத்தினால் அந்த நிறுவனங்களின் இயக்குநர்களில் ஒரு 3% தலித் ஜாதிகளை சார்ந்தவர்களும் 3% பிற்படுத்தப்பட்ட ஜாதிகளை சார்ந்தவர்களும் இருக்கின்றார்கள். அது தவிர ஒரு 1.5% என்னமோ பிராமணர் அல்லாத, பனியாக்கள் அல்லாத வேறு ஒரு முன்னேறிய ஜாதிகள், காயஸ்தாக்கள், குர்மிகள், இதில் கேரளாவில் இருக்கக்கூடிய சிரியன் கிறிஸ்டியன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாட்டுக்கோட்டை செட்டியார்கள், ஓமுட்டி செட்டியார்கள், இவர்கள் எல்லோருமே சேர்ந்தே 1.5% தான் இருக்கின்றார்கள். அதாவது இந்தியாவினுடைய முதல் 1000 நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கலாம், தனியார் நிறுவனங்களாக இருக்கலாம், அதில் இருக்கக்கூடிய இயக்குநர்களில் 92% பிராமணர்களும் பனியாக்களும் தான். வேறு ஒரு 2%, 3% ஏனைய முன்னேறிய வகுப்பினர், நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் போன்றவர்கள். மிச்சம் இருக்கும் ஒரு 7% தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய சுமார் 50% பிற்படுத்தப்பட்டவர்கள், 25-20% இருக்கக்கூடிய
தலித் மக்கள் ஆகியோர் பிரதிநிதித்துவம் செய்கிறார்கள். இதுதான் இந்திய முதலாளித்துவம். இந்த முதலாளித்துவத்தை தான் காங்கிரஸ் கட்சியும் பிரதிநிதித்துவம் செய்கிறது, பாஜகவும் பிரதிநிதித்துவம் செய்கிறது. காங்கிரஸ் கட்சி அதனுடைய வரலாறு காரணமாக அது நேரடியாக சாதியத்தை அல்லது சமூக வெளியில் இந்த ஆதிக்கத்தை நேரடியாக ஆதரிப்பவர்களாக அவர்கள் இல்லை. மற்ற பகுதியினரும் அதில் இருக்கின்றார்கள் என்ற காரணத்தினால் அதற்குரிய உருவெடுத்து அது இருக்கிறது. பாஜகவுக்கு எந்த விதமான கூச்ச நாச்சம் என்பார்கள் அல்லவா, அதெல்லாம் எதுவும் இல்லாது இந்த பகுதியினருடைய அரசியல், சமூகம், கலாச்சாரம், பொருளாதாரம் ஆகிய நலன்களை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய வலதுசாரி பாசிச குணாம்சங்கள் கொண்டதாக அந்த கட்சி இருக்கிறது. பாசிச கட்சியாக அது இருக்கிறது. அவர்களுடைய ஆட்சி அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுதான் உலகம் தழுவிய போக்கினுடைய ஒரு பகுதியாக இந்தியாவிற்கென்று உரித்தான தனித்துவமான பண்புகளோடு இந்தியாவில் இந்த வலதுசாரி பாப்புலிஸ்ட் கட்சிகளுக்கு அதனுடைய இந்திய வடிவமாகத்தான் பாஜக என்பது இருக்கிறது. இப்போது தமிழகத்துக்கு வரும். தமிழகத்துக்கு என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய பண்புகளிலிருந்து மாறுபட்டதாக சில பண்புகளோடு தமிழகம் என்பது இருக்கிறது. இது கடந்த கால வரலாறு காரணமாக இது இவ்வாறு உருவாகி இருக்கிறது. இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் அல்லது எந்த ஒரு பகுதியிலும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் இந்த பார்ப்பன பனியா என்பவர்களே கிடையாது. திராவிட மக்களில் பனியாக்கள் என்பவரே கிடையாது. அவர்களுடைய பிராமண வேதங்களின்படி, அவர்களுடைய தத்துவங்களின்படி, அவர்களுடைய நூல்களின்படி ஆரிய வர்த்தத்துக்கு வெளியில் இருப்பவர்கள் எல்லோரும் சூத்திரர்கள் தான். திராவிடர்கள் எல்லோரும் சூத்திரர்கள் தான். இங்கு இருக்கும் ஒரு சிலர் நாங்கள் ஆரிய வைசியர் எனவே வைசியர், நாங்கள் செட்டியார் எனவே வைசியர், நாங்கள் சத்திரியர்கள், பாண்டிய குல சத்திரியர்கள், நாடார்கள் சில பேர் நாங்கள் பாண்டிய குல சத்திரியர்கள் என்று சொல்பவர்கள், இல்லை வன்னியர்கள் நாங்கள் வன்னிய குல சத்திரியர்கள் என்று சொல்பவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் யாரும் அந்த சத்திரியர்களோ அல்லது வைசியர்களோ கிடையாது. இவர்கள் எல்லோருமே தமிழக மக்கள், திராவிட மக்கள் எல்லோருமே சூத்திரர்கள் தான். அவர்களுடைய வகுப்பின்படி நாம் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஒன்றும் கட்டாயம் இல்லை. நாம் அதனை எல்லாம் மறக்கலாம். அவர்கள் சொல்லுவது போல நாம் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய இந்த வகுப்பு என்பதை நாங்கள் நிராகரிக்கின்றோம், நாங்கள் தமிழர்கள் தான், நாங்கள் திராவிடர்கள் தான் என்று சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கலாம். அதில் ஒன்றும் தவறில்லை. அப்படித்தான் இருக்க வேண்டும் என்றுதான் நான் கூறுவேன். ஆனால் இந்த பகுதியினருடைய முன்னேற்றம் என்பது இந்த 100 ஆண்டு கால தமிழகத்தினுடைய வரலாறு காரணமாக மற்ற இடங்களில் இருப்பதை காட்டிலும் இங்கு அவர்கள் மேம்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். இரண்டாவது காரணம், இங்கு பணியாக்கள் என்பவர்களே இல்லை என்ற காரணத்தினால் இங்கு இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சூத்திரர்களில் ஒரு சிறு பகுதி தான் முன்னேறியவர்களாக, நாட்டுக்கோட்டை செட்டியாராக, ஆரிய வைசிய செட்டியார்களாக, அல்லது கேரளாவில் இருக்கக்கூடிய சிரியன் கிறிஸ்டியன்களாக இவர்கள் முன்னுக்கு வந்திருக்கின்றார்கள். இவர்கள் அளவுக்கு இல்லை என்றாலும் கூட ஒரு சிறு அளவுக்கு முதலாளித்துவ பாதையில் முன்னேறியவர்களாக இங்கு இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், நாமக்கல், ஈரோடு பகுதியில் இருக்கக்கூடிய கவுடர்களில் ஒரு சிறு பகுதி, நாயுடுகளில் ஒரு சிறு பகுதி, நாடார்களில் ஒரு சிறு பகுதி, ரெட்டியார்களில் ஒரு சிறு பகுதி என்று இவர்கள் எல்லோரும் அந்த அகில இந்திய பிராமண பனியா முதலாளித்துவம் அளவுக்கு இல்லை என்றாலும் ஓரளவுக்கு ஒரு பிராந்திய முதலாளிகளாக இவர்கள் உருவெடுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் இந்த பகுதி. தமிழகத்திற்கும் தனியாக எடுத்துக்கொண்டால் தமிழகத்துக்கும் ஏனைய இந்திய பகுதிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாறுபாடு. இங்கு இருக்கக்கூடிய இந்தியா முழுமையும் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபிசர், ஐபிஎஸ் ஆபிசர், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, ஹைகோர்ட் ஜட்ஜு, கல்வி நிலையங்களில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள், பேராசிரியர்கள், இவர்கள் இது போன்ற வாழ்க்கையின் எல்லா மட்டங்களிலும் அந்த முதலாளித்துவ நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதே விகிதாச்சாரம் தான் அங்கேயும் இருக்கு. எப்படி 92% தான் இயக்குநர்களோ அது போலதான் கிட்டத்தட்ட 92% ஐஏஎஸ் ஆபிசர்ல, ஐபிஎஸ் ஆபிசர்ல, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இல்ல, ஹைகோர்ட் ஜட்ஜ் இல்ல, கேபினட் செக்ரட்டரி இல்ல, எல்லாவற்றும் அதே தான் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல அது போல இல்லை. தமிழ்நாட்டுல கடந்த பல ஆண்டுகளாக நடைபெற்ற மாற்றங்கள் காரணமாக இங்கு அது போன்ற நிலைமை என்பது கிடையாது. 2018ஆம் ஆண்டு மெடிக்கல் அட்மிஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா ரிசர்வ்டு சீட்டெல்லாம் விட்டுருங்க, ஓப்பன் காம்படிஷன் சீட்லயே 90% பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள்,
பட்டியல் சாதியினர், பட்டியல் பழங்குடியினர், முஸ்லிம்கள் எல்லோரும் பிற்படுத்தப்பட்டவர்களாக தனியாக அவர்களுக்கு ஒரு ஒதுக்கீடுகள் அளித்துள்ளார்கள். இவர்கள் 90% ஓப்பன் காம்படிஷன், தகுதியும் திறமையும் கொண்டவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய பகுதி என்று சொல்லக்கூடிய இந்த ஓப்பன் காம்படிஷன்ல வருபவர்களே 90% இவர்கள் இருக்கின்றார்கள். பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியல் ஜாதியினர் இருக்கின்றார்கள். இது போன்ற நிலைமை இந்தியாவில் வேறு எங்கும் கிடையாது. இந்த பகுதியில் பாப்புலிஸ்டாக மக்களுடைய வாக்குகளை பெறக்கூடிய ஒரு கட்சியாக ஒரு கட்சி வர வேண்டும் என்றால் அந்த கட்சி பாஜகவாக இருக்க முடியாது என்பது கடந்த பல தேர்தல்களிலும் அது நிரூபணமாகியுள்ளது. இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜகவை கொண்டு வந்து மக்கள் முன் நிறுத்தி இவர்களுக்கு வாக்களியுங்கள், எனக்கு வாக்களிப்பது போல இவர்களுக்கும் வாக்களியுங்கள் என்று சொல்லியும் கூட அவர்களால் முழுமையாக இங்கு கால் ஊன்ற முடியவில்லை. இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளினுடைய இந்த சமரசம் என்பது அவர்களுடைய வர்க்க பண்புகளோடு ஒத்து வரக்கூடிய ஒன்றுதான். அவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல், அவர்களுடைய வர்க்க நலன் என்பதற்காக இந்த சமரசத்தை செய்து கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருந்தாலும் கூட இங்க இருக்கக்கூடிய மக்கள் அவற்றை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிறது என்ற காரணத்தினால் எச் ராஜா போன்றவர்களை எல்லாம் எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி பெரிய அளவில் இங்கு காலூண்ட முடியவில்லை. ஆனாலும் இங்கும் 3.5% பிராமணர்கள் இருக்கின்றார்கள். இங்கும் அவர்களுடைய நலனோடு தங்களுடைய நலனை அடையாளப்படுத்திக் கொள்ளவர்கள் இருக்கின்றார்கள் என்ற காரணத்தினால் இங்கு ஓரளவுக்கு அவர்களுக்கு வாக்கு வருவதில் எதுவும் ஆச்சரியம் இல்லை. வாக்கு வரும் அவர்களுக்கு. ஆனாலும் கூட இங்கு அவர்கள் மற்ற பகுதிகளில் போல இருக்க முடியவில்லை. இங்கு உருவாகக்கூடிய ஒரு பாப்புலிஸ்ட் கட்சி என்பது, இங்கு உருவாகக்கூடிய ஒரு வலதுசாரி கட்சி என்பது இவற்றை கணக்கில் எடுத்துக்கொண்டதாக இருக்க வேண்டும். அவர்கள் மிகுந்த கான்சியஸா, ஊர் உணர்வோடு, காத்திர உணர்வோடு இதனை நாம் கைகொள்ளவில்லை என்றால் நாம் இங்கு வெற்றி பெற முடியாது என்ற அந்த தர்க்கத்தை உணர்ந்தவர்களாக அதை செய்யலாம், அல்லது இயல்பாக அதனை உணராது அதை செய்பவர்களாக இருக்கலாம். ஜோசப் விஜய் ஒரு காலத்திலும் மனதறிய நெஞ்சறிய விருப்பப்பட்டு ஒரு RSS ஆளாக மாறுவார் என்றெல்லாம் நான் நம்பவில்லை. அதுபோல இல்லை என்றாலும் கூட இங்கு உருவாகக்கூடிய ஒரு இந்த தமிழகத்தினுடைய நிலைமைகளுக்கு ஏற்ப, தமிழகத்தின் வரலாற்றுக்கு ஏற்ப உருவாகக்கூடிய ஒரு வலதுசாரி பாப்புலிஸ்ட் கட்சியாக தான் அவர் உருவானார். இந்த தேர்தலில் இல்லை என்றால் அடுத்த தேர்தலில் அவரை போன்றவர், அவரோ அல்லது வேறு ஒருவரோ அந்த அது போன்ற ஒரு கட்சியை ஆரம்பித்திருப்பார்கள், அவர்கள் வெற்றி பெற்று இருப்பார்கள். ஏன் என்பது நாம் கவனிக்க வேண்டியது. என்ன, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி என்பது பழைய மாதிரியான லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியாக அவை இயங்க முடியவில்லை. அவை ஒன்று பாசிச கட்சிகளாக மாற வேண்டியிருக்கிறது. இல்லை, அதுபோல மாறுவதற்கு தயாராக இல்லை என்பவர்கள் வெளியில் வந்து ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து வெளியில் வந்தவர்களோடு ஒன்றிணைந்து அவர்கள் புதிய இடதுசாரி கட்சிகளாக அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சோ அதுபோல உலகமெங்கும் இருக்கக்கூடிய அந்த போக்கினுடைய ஒரு பகுதியாக தத்தமது நாட்டினுடைய பிரத்யேக தன்மைகளுக்கு ஏற்ப உருவான அந்த வலதுசாரி மலின கட்சி என்பது உலகமெங்கும் உருவாகி இருக்கிறது. அது போன்ற உருவான கட்சி தான் இங்கும். அங்கு ஏன் உருவாகிறது ஏனென்றால் இந்த முதலாளித்துவத்தால் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியவில்லை. முதலாளித்துவம் மீண்டும் மீண்டும் நெருக்கடியில் விழக்கூடியதாக மாறி போயிருக்கிறது. முதலாளித்துவம் அந்த பகுதி மக்களினுடைய வாழ்வின் அபிலாஷைகளை தீர்க்கக்கூடியதாக இல்லை. அவர்கள் இதுவரையில் வெற்றி பெற்று தாங்கள் வைத்திருக்கின்ற அந்த ஜனநாயக உரிமைகளை, தொழிற்சங்க உரிமைகளை, அவர்களுடைய குறைந்தபட்ச கூலி என்ற அந்த உரிமையை, அவர்களுக்கு இருக்கும் மருத்துவ உரிமைகளை, மருத்துவ வசதிகளை, கல்வி வசதிகளை, இதனை எல்லாம் எப்படியாவது அதனை அரிப்பதற்கு முயற்சி செய்பவர்களாக இந்த கட்சிகள் இருக்கின்றார்கள். அவர்களால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை. மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை. 73க்கு முன்பு முதலாளித்துவம் எந்த அளவுக்கு இவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து அவர்களை வெற்றி கொண்டு தமக்குள் வைத்திருந்தனவோ அதுபோல வெற்றி கொள்ள முடியவில்லை. இது உலகம் முழுவதும் நாம் பார்க்க முடிகிறது.
ஐரோப்பா முழுவதும் இதுதான் நிலைமை. ஒரு புறத்தில் இது போன்ற வலதுசாரி பாப்புலிஸ்ட் கட்சிகள், வலதுசாரி மலின கட்சிகள் ஒரு புறத்தில் நின்று சமயத்தில் அவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள். அவர்களை தடுப்பவர்களாக இன்னும் யார் இருக்கின்றார்கள் என்றால் அங்க இருக்கக்கூடிய புதிதாக உருவான இந்த இடதுசாரிகள் தான் தடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் 2 பேரும் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களை தங்க பக்கம் வைத்திருக்கின்ற காரணத்தினால், ஆனால் முழுமையாக இவர்கள் 2 பேரில் யாருமே வெற்றி பெற முடியாத போது பிரான்ஸ்ல அங்க இருக்கிற மெக்ரோன் அவருடைய கட்சி போன்ற கட்சிகள், தீவிர வலதுசாரி கட்சி என்பது இடையில் புகுந்து அந்த வெற்றியை பெற்று அதிபராக அமர முடிகிறது. எல்லா நாடுகளிலும் அதுதான் நிலைமையாக இருக்கிறது. ஜெர்மனியில் ஒரு புறத்தில் புதிய இடதுசாரி கட்சிகள், போதுமான அளவுக்கு அவர்களுக்கு பலம் இல்லை, ஆனால் அவர்கள் இந்த வலதுசாரி மலின கட்சியை அல்லது பாசிச கட்சியான ஏஎஃப்டியை பதவிக்கு வர விடாமல் தடுத்து நிறுத்த முடிகிறது. சென்ற முறை அங்கிருந்த சமூக ஜனநாயக கட்சி அது கிட்டத்தட்ட வலதுசாரி கட்சியாக மாறி போனது. அது வேறு சில பசுமை கட்சி போன்றவர்களோடு சேர்ந்து ஆட்சியில் இருந்தது. இந்த முறை கிறிஸ்துவ ஜனநாயக கட்சி எனப்படும் அவர்களை காட்டிலும் தீவிரமான வலதுசாரி கட்சி என்பது பதவிக்கு வந்திருக்கிறது. இது உலகம் முழுவதும் நடக்கிறது. இந்தியாவிலும் அதுதான் நிலைமை. இந்தியாவில் இந்திய மக்களினுடைய பிரச்சனைகளை காங்கிரஸால் தீர்க்க முடியவில்லை என்ற காரணத்தினால் அவர்கள் மக்களிடத்தில் செல்வாக்கை இழக்கிறார்கள். அவர்கள் அந்த செல்வாக்கை இழக்கும் பொழுது பாஜக நானும் இந்து, நீயும் இந்து, அவன் முஸ்லீம், அவன் இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் என்று திசை திருப்ப முடிகிறது. நானும் இந்து, அவனும் இந்து, அவனுக்கு நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு இந்து பேசும் பகுதிகளில் இருப்போம் மக்கள் அவர்களோடு தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு அவர்களுக்கு வாக்களித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இது இங்கு தமிழகத்தில் நடக்காது. தமிழகத்தில் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு தனித்துவமான அம்சம் என்ன என்றால், மற்ற நாடுகளில் பிரான்சில் அல்லது ஜெர்மனியில் அந்த நாடு தழுவியதாக அந்த போக்கு என்பது இருக்கிறது. ஆனால் இந்தியா என்பது ஒரு துணை கண்டம். இது ஒவ்வொரு மாநிலமுமே கிட்டத்தட்ட ஒரு தேசம் போல இல்லை, தேசம்தான் அது. தமிழகம் தனித்துவமான ஒரு தேசம். ஆனால் இந்த தேசம் இந்திய ஒன்றியம் என்ற அமைப்புக்கு உள்ளே இருந்து செயல்படக்கூடியதாக இருக்கிறது. தேசம் தழுவியதாக செயல்படக்கூடிய முதலாளித்துவ கட்சிகளாலேயே மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க முடியும். முதலாளித்துவத்தின் பிரச்சனைகளையே அவை தீர்க்க முடியவில்லை என்ற காரணத்தினால் அவை வலதுசாரி அதிதீவிர கட்சிகளாக, வலதுசாரி மலின கட்சிகளாக, பாசிச கட்சிகளாக மாற்றமடைவது என்பது தவிர்க்க முடியாத வகையில் உலகம் முழுவதும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலும் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் என்பது இந்திய யூனியனுக்குள் இருக்கும் ஒரு மாநிலம் என்ற அளவில் இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், அல்லது கேரளாவில் இருப்பது போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த மாநில அரசுக்கு வரக்கூடியதாக இருக்கலாம். இன்னும் வேறு பல மாநிலங்களில் அந்தந்த மாநிலத்தினுடைய கட்சிகள் அரசுக்கு வரக்கூடிய நிலைமையில் இருக்கலாம். இவர்களுக்கு இருக்கும் அதிகாரம் என்பது இன்னும் குறைவு. காங்கிரஸ் செய்ய முடிந்ததை கூட செய்ய முடியாத அளவுக்கு மிக குறைவான அதிகாரம் கொண்டதாக இருக்கக்கூடியதுதான் இந்த பிராந்திய தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழகம் மாநில கட்சிகள் என்று அழைக்கக்கூடிய இந்த மாநில கட்சிகள். எனவே அவர்கள் இந்த இந்திய யூனியன் என்ற இந்த அமைப்பிற்குள் அவர்களுக்கு இருக்கும் மிக குறுகிய அதிகாரத்துக்கு உட்பட்டு அவர்கள் என்ன செய்ய முடியுமோ அதனைத்தான் செய்ய முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்தில் எந்த ஒரு மாநில கட்சியும் அல்லது எந்த ஒரு மாநிலத்தில் எந்த ஒரு தேசிய கட்சியும் செய்ய முடியாத அளவுக்கு இந்த மக்களினுடைய நலன்களை அதை பிரதிநிதித்துவம் செய்து அது அவர்களுடைய நலன்களை மேலே கொண்டு வந்துள்ளது என்பதற்கு என்ன ஏராளமான புள்ளி விவரங்கள் இருக்கின்றன. கல்வியில், வேலைவாய்ப்பில், மருத்துவ வசதியில், இன்னும் பல விஷயங்களில் தமிழகம் இந்தியாவினுடைய மிகச்சிறந்த மாநிலங்களில் ஒன்று என்ற அளவிலாவது அதனை கொண்டு வரக்கூடியதாக இந்த கட்சிகளுடைய செயல்பாடு என்பது இதுவரையில் இருந்திருக்கிறது. இதற்கு மேலாக இந்த கட்சிகள் செய்வதற்கு பெரிய அளவில் எதுவும் இல்லை என்பதுதான் நிலைமை. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது திராவிட இயக்கம், அதிமுக விசேஷிக்குவோம், திராவிட இயக்கம் என்பது 1991 ஆண்டிலிருந்து இன்று வரையில் கொண்டு வந்திருக்கக்கூடிய
இந்த வளர்ச்சி, இந்த தொழிற்சாலைகள், இந்த முன்னேற்றம், இந்த மேம்பாடு இவை எல்லாமும் ஏற்கனவே லத்தீன் அமெரிக்க நாடுகள் போன்றவை செய்தவைதான். லத்தீன் அமெரிக்க நாடுகளைப் போல இந்த தமிழகத்தின் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்நிய மூலதனத்தை இங்கு கவர்ந்து இழுப்பதன் மூலமும் இங்க இருக்கக்கூடிய தொழில் அமைப்பு, தொழில் வசதி, இங்க இருக்கக்கூடிய கட்டுப்பாடு இவற்றின் காரணமாக இந்தியாவின் பிற பகுதிகளில் இருந்தும் மூலதனத்தை இங்கு கவர்ந்து எழுப்பதாக இருந்து இந்த வளர்ச்சியை, மேம்பாட்டை செய்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த வளர்ச்சியும் மேம்பாடும் தொடர்ந்து இது போலவே செல்ல முடியுமா என்றால் முடியாது என்பதற்கான அறிகுறிகள் பல ஆண்டு காலமாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. நாம் அதனை முழுமையாக உள்வாங்கவில்லை, அது குறித்து அதிகம் பேசவில்லை. ஹோர்முஸ் நீரிணையில் மூடினால் தமிழகத்தினுடைய பல தொழிற்சாலைகள் மூடப்படும் சூழல் என்பது இங்கு உருவாகிவிடும் என்பதனை நாம் இப்போது பார்க்கிறோம். இந்தியாவில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எம்ஆர்எல் இருக்கலாம் அல்லது ஏனைய எண்ணெய் எரிவாயு நிறுவனங்கள், உர தொழிற்சாலைகள் எல்லாம் அவற்றினுடைய ரா மெட்டீரியல் எனப்படும் கச்சா பொருள் இல்லாமல் அவை மூடப்படும் நிலைமைக்கு வந்துவிடும். இந்தியாவில் உரம் என்பது பெருமளவுக்கு அந்த கச்சா எண்ணெயையும் அல்லது மத்திய கிழக்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய பாஸ்பேட் போன்றவற்றையும் நம்பி இருக்கின்ற காரணத்தினால் அது மூடப்பட்டால் இங்கு இந்த தொழிற்சாலைகள் இயங்காது. பல்லாயிரம் பேர் வேலை இழப்பார்கள். அது மட்டுமல்ல, இங்கு போதுமான அளவுக்கு உரம் என்பது இல்லை என்றால் நம்முடைய விவசாய உற்பத்தி என்பதை 40% குறைந்துவிடும். இன்றைக்கு இருப்பதில் 40% குறைந்துவிடும். 100% உற்பத்தி இருக்கும் பொழுதே விவசாயம் என்பது மிகவும் லாபகரமான ஒரு தொழிலாக இல்லை என்பதுதான் யதார்த்தம். இவ்வாறு மோசமான நிலைமை இங்கு உருவாகிவிடும். அதுபோல திருப்பூர்ல, நாமக்கல்ல, ஈரோடுல இருக்கக்கூடிய ஆயத்த ஆடைகள் மற்றும் பின்னல் ஆடைகள் போன்றவற்றினுடைய சந்தைக்கு அவை செல்ல முடியாது, இந்த சந்தையில் விற்பனைக்கு கொண்டு செல்ல முடியாது என்பது போன்ற நிலைமை உருவானால் அது போர் காரணமாக இருக்கலாம், அல்லது ட்ரம்ப் போன்றவர்களுடைய வரி விதிப்பு கொள்கைகள் காரணமாக இருக்கலாம், இல்லை வேறு பல காரணங்களாக இருக்கலாம். ஏதேனும் ஆனால் அங்கு இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் முழுமையாக இயங்க முடியாது என்ற நிலை உருவாகிவிடும். இதுபோல இன்றைக்கு சென்னையிலும், சென்னையை சுற்றிலும், ஓசூரிலும் இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் மற்றும் ஆட்டோமொபைல் காம்பனன்ட் இண்டஸ்ட்ரி என்பதும் அடிபட்டுவிடும் என்பது போன்ற நிலைமை உருவாகிவிடும். இது போன்ற நிலைமைகளை இந்த திராவிட இயக்கங்கள் இதுவரை கடைபிடித்த நடைமுறைகள் மூலம் மேலும் அதனை மேலே கொண்டு செல்ல இயலாது என்பது ஒரு உண்மை. இன்றைக்கு இருக்கக்கூடிய அளவிலேயே அவை தமிழகத்தினுடைய புதிதாக படித்து முடித்து வேலைக்கு வரும் இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை முழுமையாக அது அவர்களுடைய எண்ணத்தை, அவர்களுடைய அபிலாஷையை பூர்த்தி செய்யக்கூடியதாக இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 16,000 கோடி மூலதனம், 16,000 புதிய வேலை வாய்ப்பு, 16,000 கோடி ரூபாய் முதலீடு செய்தால் 16,000 புதிய நேரடி வேலை வாய்ப்பு என்பது போன்ற கணக்குகள் வந்து கொண்டிருக்கின்றன. 16,000 நேரடி வேலை வாய்ப்பு, இன்னொரு 16,000 மறைமுக வேலை வாய்ப்பு என்று கூட வைத்துக் கொள்வோமே. ஆனால் எவ்வளவு வேலைகள் உருவாக வேண்டும் புதிதாக என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த ஆண்டு +2 முடித்தவர்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டு கல்வி முறைப்பாட்டின் கீழே மட்டுமே 9.5 லட்சம் பேர். இன்னும் சிபிஎஸ்சி, ஐபிஎஸ்சி, அந்த எஸ்சி, இந்த எஸ்சி எல்லாம் சேர்த்தா 10 லட்சம் பேர். இந்த 10 லட்சம் பேர் இன்னொரு 4 வருஷத்துல ஏதோ ஒரு டிகிரியை வாங்கிட்டு இல்லை டிகிரியை வாங்காம வந்து ஜாப் மார்க்கெட்டுக்கு வருவாங்க. 10 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்க வேண்டும். இந்த 10 லட்சம் ஜாபு புதிய வேலை வாய்ப்புகள் அவர்களுடைய கல்விக்கேற்ற மாதிரி உருவாக்க முடியுமா என்றால் உருவாக்க முடியும் என்பதற்கு சொல்வதற்கு எந்தவித தரவுகளும் இல்லை. இவர்களில் பெரும்பகுதி ஜொமோட்டோவில், ஓலாவில், ஊபரில் எந்தவித வேலை நிரந்தரமும் இன்றி, எந்தவித வேலை ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்பார்கள் அல்லவா, வேலை குறித்த ஒரு
மனநிறைவுமின்றி வேலை பார்ப்பவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களுக்கு அந்த பழைய திராவிட இயக்கம் சாதித்த பழைய சாதனைகள் என்பது அவர்களுக்கு ஒரு பொருட்டல்ல. அது ஏற்கனவே ஆபிரகாம் மாஸ்லோ என்பவர்கள் நிர்வாகிகளில் பேசும் பொழுது அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ், ஒரு படிநிலை, தேவை படிநிலை என்பார்கள். மிக மிக அடிப்படையான படிநிலை என்பது பிசியாலஜிக்கல் நீட்ஸ், உடற்கூறு ரீதியான தேவைகள், உணவு, தண்ணீர், இவை வேண்டும். அவை பூர்த்தி செய்யப்பட்டு விட்டால் அந்த பூர்த்தி செய்யப்பட்ட தேவைகள் அந்த மனிதனை மேற்கொண்டு செயல்படுவதற்கு உந்தாது. completed or fulfilled needs cannot motivate a person to do a better work என்பார்கள் நிர்வாகம். பொதுமக்களுக்கும் பொருந்தும். நான் தானே உனக்கு கல்வி கொடுத்தேன், மற்ற மாநிலங்கள் எல்லாம் இது மாதிரி கொடுத்துருக்காங்களா? உண்மைதான், உண்மைதான். இது இன்னும் கொஞ்சம் கூட தொடரணும். அதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அல்லது திராவிட இயக்கத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதில் ஒன்றும் இது இல்லை. ஆனால் இன்றைக்கு ஜொமோட்டோவிலேயோ அல்லது ஸ்விக்கிலேயோ ஓலாவிலேயோ அல்லது ஊபர்லேயோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கின்ற ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், தமிழகத்தில் தான் உங்களுக்கெல்லாம் இன்ஜினியர் ஆக்கியிருக்கோம் நாங்கள், ஆனால் நீ போய் பீகாரில் பாரு, யூபியில் பாரு, அவங்களெல்லாம் இன்ஜினியர் ஆகலை, அதனால தொடர்ந்து எனக்கே வாக்களிக்க வேண்டும் என்று சொல்வது எந்த விதத்திலும் நியாயம் அல்ல, எந்த விதத்திலும் அது ஏற்றுக்கொள்ளப்படுவதும் அல்ல. இது போன்று எல்லா விஷயங்களிலும், பல விஷயங்களிலும் ஏற்கனவே பூர்த்தி செய்யப்பட்ட தேவைகள் என்பவை புதிதாக அந்த மக்களை கவர்வதற்கு போதுமானவை அல்ல. அவர்களுடைய புதிய பிரச்சனைகளுக்கு அவர்களுக்கு உரித்தான அந்த பதிலை அளிக்கக்கூடியவையாக இல்லை என்றால் இதனை விட்டுவிட்டு வேறு ஒருவரை தேர்ந்தெடுப்பார்கள். இந்த வேறு ஒருவர் என்பவர் இதற்கான பதிலை வைத்திருப்பார்கள் என்பதெல்லாம் கிடையாது. இவனை மாத்தி அவனை போட்டு பார்ப்போம் என்பது போலதான் உலகம் முழுவதும் இது நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் அவ்வாறு வரக்கூடிய இந்த புதிய வலதுசாரி மலின கட்சி என்பது சில விஷயங்களை அவர்கள் மற்ற இந்தியாவின் ஏனைய பகுதியில் இருப்பது போல செய்ய முடியாது. நீனும் இந்து நானும் இந்து என்பது போன்ற பேச்சை பேச முடியாது. அந்தந்த ஜாதிக்குரிய தொழிலை செய்ய வேண்டும் என்பதை மிக எளிதாக அவர்கள் எல்லாம் பேசுகின்றார்கள், மற்ற இடங்கள்ல பேசுகின்றார்கள். அது போல பேச முடியாது. இந்தியா முழுமைக்குமே ஹிந்தி தான் மொழி என்று பேச முடியாது. இந்தியா முழுமைக்குமே சனாதானம் என்று கூற முடியாது. எல்லா மொழிகளுக்கும் சமஸ்கிருதம் தான் தாய்மொழி என்று கூற முடியாது. இது போன்ற பல்வேறு விஷயங்களில் தமிழகத்திற்கு வரக்கூடிய புதிய வலதுசாரி நவதாராளவாத மலின கட்சி, பாப்புலிஸ்ட் கட்சி என்பது தமிழகத்துக்கு உரித்தான சில பண்புகளோடு தான் இருக்க வேண்டும். இந்த பண்புகளை திராவிட இயக்கத்தில் இருந்து அது கடன் வாங்கியதாக இருக்கும். பெரியாரை வைத்து அவருக்கு மாலை போட்டாக வேண்டும். ஜெயலலிதாவே வந்தாலும் சமூக நீதி காத்த நீராங்கனை என்ற பெயரோடு வர வேண்டும், இல்லை என்றால் முடியாது. எனவே தமிழகத்துக்கென்று இருக்கக்கூடிய சில பண்புகளை உள்வாங்கியதாகத்தான் இங்கு வரக்கூடிய ஒரு வலதுசாரி மலின கட்சி என்பது அவ்வாறுதான் இருக்க முடியும். அவ்வாறு இருந்தது தாவேகா, அவ்வாறு இருந்தது என்பதில் யாருக்கும் எந்தவித சந்தேகமும் இருக்க வேண்டியதில்லை. அவர் அம்பேத்கரை போற்றுவார், பெரியாருக்கு மாலை போடுவார், பதவியேற்றவுடன் நேரே பெரியார் திடலுக்கு போவார், வீரமணியை கட்டி அணைத்துக் கொள்வார், அவருக்கு பொன்னாடை போர்த்துவார், எல்லாம் செய்வார். ஏனென்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வலதுசாரி நவதாராளவாத மலின கட்சி இந்த வேஷங்களை அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதனை போட்டாக வேண்டும். எல்லோருமே விரும்பாமல் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அல்ல என்னுடைய நான் சொல்லுவது. அவர்கள் தமிழகத்தில் பிறந்து தமிழகத்தில் வளர்ந்தவர்களாக இருந்தால் இதனை உள்வாங்கியவர்களாக அவர்கள் இருக்கலாம். பெரியாரை அவருக்கு பிடிக்காதவர் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஆனால் தமிழகத்தினுடைய இந்த தனித்துவமான பண்புகளை உள்வாங்கியதாக இருந்தால்தான் அந்த கட்சி இங்கு வெற்றி பெற முடியும். அவ்வாறு உள்வாங்கியதாக அவ்வாறு காட்டிக்கொள்வதாகவது இருந்த காரணத்தினால் தான் தாவேகா என்பது
வெற்றி பெற்றது. இதிலிருந்து மாற்று என்ன? உலகமெங்கும் என்ன மாற்று வந்ததோ அதுதான் மாற்று இங்கேயும். இந்த மக்களினுடைய, இந்த புதிய தலைமுறையினருடைய அவர்களுடைய தாகத்தை, அவர்களுடைய தேவையை கணக்கில் கொண்டவர்களாக இருக்கும் ஒரு கட்சி என்பதுதான் இது போன்ற வலதுசாரி மலின கட்சிகளுக்கு மாற்றாக இருக்க முடியும். அத்தகைய கட்சியாக ஒரு பழைய தாராளவாத ஜனநாயக கட்சி என்பது இருக்க இயலாது. பழைய தாராளவாத வலதுசாரி கட்சிகளினுடைய அதனுடைய வரலாற்று ரீதியான அவற்றினுடைய பொருத்தப்பாடு என்பது முடிந்து போனது. அவர்களுடைய பொருத்தப்பாடு மட்டுமல்ல, முன்பு போல ஜனநாயகம் இல்லாத நான் சொல்லக்கூடிய அந்த கொமேனி ஜனநாயக கேரியரிச மத்தியத்துவம் இருக்கக்கூடிய அந்த கட்சிகளுக்கும் அவற்றினுடைய அரசியல் வரலாற்று பொருத்தப்பாடு என்பது முடிந்து போனது. அவர்களும் ஒரு இடத்திலும் உலகத்தில் ஒரு இடத்திலும் அவர்களாலும் இந்த வலதுசாரி மலின கட்சிகளுக்கு வலதுசாரி பாசிச கட்சிகளுக்கு மாற்றாக எந்த ஒரு இடத்திலும் அவர்கள் முன்வர முடியவில்லை. எல்லா இடங்களிலும் அவர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள், அல்லது இந்த புதிய இடதுசாரி கட்சிகளினுடைய ஒரு இளைய பங்காளிகளாக அவர்கள் இருக்கின்றார்கள். பிரேசிலினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி என்பது பிரேசிலினுடைய புதிய இடதுசாரி கட்சியான லுல்லாவினுடைய தொழிலாளர் கட்சியினுடைய ஒரு இளைய பங்காளியாக இருக்கிறது. பிரான்ஸ்ல பிரெஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சி, மரபார்ந்த இவ்வளவு வரலாறு கொண்ட கட்சி. அந்த கட்சி இந்த புதிய இடதுசாரி கட்சியான பிரான்ஸ் இன்சோமிஸ் எனப்படும் ஜான் மெலன்சோன் கட்சியினுடைய ஒரு இளைய பங்காளியாக இருக்கிறது. ஜெர்மனியில இந்த கட்சி கேபிடிங்கிறது ஒரு கட்சி இருக்கு. ஆனா ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பையும் நானும் தேடி பார்ப்பேன் இந்த கட்சி எவ்வளவுதான் ஓட்டு வாங்கி இருக்குன்னு. அந்த பட்டியலில் இடம்பெறக்கூடிய தகுதியே இல்லாததாக அது 300 ஓட்டு 400 ஓட்டு ஒரு நேசம் முழுவதும் சேர்ந்து வாங்கக்கூடியதாக அது மாறி இருக்கு. ஸ்வீடன்ல பாத்தீங்கன்னா ஸ்வீடிஷ் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது 65 லட்சம் வாக்குகள், பதிவான 65 லட்சம் வாக்குகள்ல 1000 ஓட்டு வாங்கியிருக்கு. நார்வேல பதிவான 35 லட்சம் ஓட்டுல 350 ஓட்டு வாங்கி இருக்குது மரபார்ந்த கம்யூனிஸ்ட். ஆனால் நவீன இடதுசாரி கட்சிகளும் இது போன்று வந்திருக்கக்கூடிய புதிய வலதுசாரி மலின கட்சிகள், அதாவது ரைட் பாப்புலிஸ்ட் பார்ட்டிஸ், இவையும் புதிய இடதுசாரி கட்சிகளும் தான் முன்னணியில் இருக்கின்றன. சில இடங்களில் அவர்கள் பதவிக்கு வந்து விடுகிறார்கள். புதிய வலதுசாரி மலின கட்சியை சார்ந்தவர்கள் பதவிக்கு வந்து விடுகிறார்கள், ஆட்சிக்கு வந்து விடுகிறார்கள். போராட்டம் என்பது இந்த 2 பகுதிகளுக்கும் இடையே தான் நடக்கிறது. இது இங்கு ஆரம்பமாகியுள்ளது. தமிழகத்தில் இது ஆரம்பமாகியுள்ளது. இதிலிருந்து மீட்சி என்பது எல்லா உலகம் முழுவதும் எப்படியோ அப்படித்தான் இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதனை உணர்ந்து ஜப்பானில் போல, தென்னாப்பிரிக்காவில் போல, சிலியில் போல அவர்கள் மாற்றம் அடைந்து இந்த மக்களினுடைய ஜனநாயக உணர்வுகளை பிரதிபலிப்பவையாக அவை மாறினால் அவை ஒரு மாற்றாக உருவாகலாம். அவை அவ்வாறு மாறவில்லை என்றால் இவர்களுக்கு வெளியே எப்படி இதுல பிரேசில்ல, பிரான்ஸ்ல, ஜெர்மனியில, ஸ்வீடன்ல, நார்வேல எல்லாம் எப்படி இவர்களுக்கு வெளியே ஒரு மாற்று உருவானதோ அது போன்ற மாற்று உருவாக வேண்டும். என்னைக்கு உருவாகும்? என்னைக்கு உருவாகிறதோ அன்றைக்கு அது மாற்றாக இருக்கும். அதுவரையில் இவர்களிடத்தில் நாம் அடிமைகளாகத்தான் இருந்தாக வேண்டும். நீங்கள் அடிமைகளாக இருக்க விரும்புகின்றீர்களா, அல்லது நாளை ஒரு நாள், என்றைக்கோ ஒரு நாள் இந்த மக்களோடு சேர்ந்து விடுதலைக்காக, இந்த மக்களின் விடுதலைக்காக நீங்கள் உழைக்கப் போகின்றீர்களா என்பதுதான் கேள்வி. ஒன்று நீங்கள் உங்களுக்கு விடுதலை அல்லது உங்கள் சந்ததியினருக்கு விடுதலை என்பதற்காக இது போன்ற புதிய இடதுசாரி மாற்று உருவாக உழைக்க வேண்டும், அல்லது இவர்களிடத்தில் அடிமைகளாக நீங்கள் தொடர வேண்டும், உங்கள் சந்ததிகளும் தொடர்வதற்கு நீங்கள் வழிவகுக்க வேண்டும். 2 தான் உங்களுக்கு நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மாற்றுகள், முன்னால் இருக்கக்கூடிய தேர்வு சாத்தியங்கள். எதனை தேர்வு செய்வது என்பது நம்முடைய சுதந்திரம். அடிமைத்தனத்தை தொடர்வதற்கான ஒரு தேர்வு சாத்தியம் என்பது இருக்கிறது. இன்று இல்லை என்றால் நாளையாவது இந்த விடுதலையை கொண்டு வரக்கூடிய ஒரு மாற்று என்பது
இருக்கிறது? எந்த மாற்றுக்கு, எந்த தேர்வு சாத்தியத்துக்கு நீங்கள் பணியாற்ற போகின்றீர்கள் அல்லது பணியாற்றாமல் இருக்க போகின்றீர்கள் என்பது உங்களுடைய கையில் இருக்கிறது என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தோழர் பாக்கு ராஜன் அவர்களுடைய உரை மிகவும் சிறப்பாகவும் அவர் உணர்ச்சி பூர்வமாக, அதே சமயத்தில் தேவையான அளவுக்கு அதிகமாகவே கருத்துக்களை சொல்லியிருக்கார். நாம் ஏதோ தமிழ்நாடு மட்டுமோ அல்லது இந்தியா மட்டுமோ உலகத்தில் தனித்து விடப்பட்ட நாடு அல்ல, நாமும் உலகத்தினுடைய ஒரு பகுதிதான். இது உலகமயமாக்கல் என்பது சோசியலிசம் வருவதற்கு முன்பாகவே இது நடந்து கொண்டு வருகிறது. இது இந்த அரசியல் நிலைகளில் ஒரு நடைமுறை, அது எப்படி நம்ம கையாள போகணும், அதை கையாள வேண்டும் என்பதை பற்றி ரொம்ப தெளிவாகவும் விரிவாகவும் பேசிட்டாரு. தோழர்களுக்கு கேள்விகள், சந்தேகங்கள் அல்லது வேற ஏதாவது விளக்கங்கள் அல்லது உங்களுடைய கருத்துக்கள் எதுனாலும் சொல்லலாம். இன்று தென்னிந்தியா முழுவதும் ரயில் நிலையங்களில், தென்னிந்தியா முழுவதும் நான் நேரடியாக பார்த்திருக்கேன், ரயில் நிலையங்களில் பீகார், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களை சேர்ந்த இளைஞர்களை ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டரா நியமிக்கிறாங்க. இங்க இதை குறித்து தமிழ்நாட்டில் எந்த ஒரு இயக்கமும் இல்லை, எந்த முழக்கமும் இல்லை. தோழர் பாக்குராஜன் சொன்ன மாதிரி தமிழ்நாடு வேறுபட்டதாக இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டு ரயில் நிலையங்களில் கூட மற்ற வட மாநிலங்களை சேர்ந்த இளைஞர்களை நியமிக்கிறாங்க. இதற்கு காரணம் மைய அரசு, மைய வலதுசாரி அரசு. இதை குறித்து திமுக கூட ஒன்றும் பண்ணல. இதை எப்படி தோழர் பாக்குராஜன் பார்க்கிறாரு? இது பெரிய பர்னிங் இஷ்யூ. இது இந்த மாதிரி செய்யறது, இதுதான் என்னுடைய கேள்வி. ஓவர். சரி, ஒருத்தவங்க யோசிக்கட்டும். என்னுடைய அனுபவம் ஒன்று இருக்கு. அது இது விஷயம் குறித்து இது நேரடியாக இதோட சம்பந்தப்பட்டதல்ல, இருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய வளர்ச்சி காரணமாக நான் முன்னரே கூறியது போல தமிழகம் பல்வேறு வகையிலும் இந்தியாவில் ஆகச்சிறந்த மாநிலங்களில் ஒன்றாக இருக்கிறது. தமிழகத்துக்கு மட்டும் இல்லை, மகாராஷ்டிராவுக்கும் இது போல நிறைய வெளியிலேருந்து வராங்க, பஞ்சாபுக்கு வராங்க, குஜராத்துக்கு வராங்க. இது போன்ற மாநிலங்களில் இது போல ஏனைய மாநிலங்கள்ல இருந்து வட இந்தியர்கள் இங்கே வருகிறது போல அவர்கள் மகாராஷ்டிராவுக்கு போகிறாங்க, குஜராத்துக்கு போகிறாங்க, பஞ்சாபுக்கு போகிறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அது ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, இது மாதிரி தமிழர்களுடைய வேலைகள்லாம் அவங்க பிடிக்கிறாங்க, அது போன்ற ஒரு பேச்சும் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு சிறு அளவுக்கு உண்மை இருக்கலாம் என்றுதான் நான் கருதுகின்றேன். அதில் என்னுடைய அனுபவம் வேறு மாதிரியாக இருக்கிறது. நான் கடைசியாக என்ஜினியராக வேலை பார்த்த, ஒரு கன்சல்டண்ட்டாக வேலை பார்த்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அது என்ன அப்படின்னா, மிஷலைன் டயர்ஸ் அப்படின்னு இங்கே தான் சென்னைக்குள்ள இருந்து கொஞ்சம் தூரத்தில் சேர்வாய்கண்டிகைன்னு ஒரு ஊர், கிட்டத்தட்ட ஆந்திரா பார்டர், திருவள்ளூர் மாவட்டத்தில். அது கிட்டத்தட்ட ஆசியாவின் மிகப்பெரிய டயர் கம்பெனி, டயர் தொழிற்சாலை. டயருக்கு உண்டான கச்சா பொருட்களை உற்பத்தி செய்வதிலிருந்து எல்லாத்தையும் செய்கிறாங்க. அதை கட்டினோம். அது கட்டும்போது அந்த நிறுவனம், அந்த மிஷலைன் டயர்ஸ் என்பது தமிழகத்தில் ப்ராஜெக்ட் வருது அப்படிங்கிறதுனால தேடி பிடிச்சி அமெரிக்காவில் தமிழ்நாட்டிலேருந்து அங்கே போனேன். ஒரு பல வருடங்களுக்கு முன்னால், 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே போய் அங்கே செட்டிலான ஒரு தமிழரை, தாமஸ்னு பேர், தூத்துக்குடிக்காரர். எங்கள் காலேஜில் எனக்கு ஒரு 10-15 வருஷம் முன்னாடி படித்தவர். அவரை ப்ராஜெக்ட் மேனேஜராக இங்கே அனுப்புனாங்க. என்ன கான்ட்ராக்டராக ஒரு சிங்கப்பூர் கம்பெனிக்கு கான்ட்ராக்டாக கொடுத்தாங்க. அந்த சிங்கப்பூர் கம்பெனி என்ன பண்ணுச்சு, ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டில் இருக்குது, அதனால ஒரு தமிழ் ப்ராஜெக்ட் மேனேஜர், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ரீலங்கன் தமிழை அவங்க அனுப்புனாங்க. நாங்கள் தான் கன்சல்டன்ட், நான் பணியாற்றிய கம்பெனியில் தான் கன்சல்டன்ட். சிவில் ஸ்ட்ரக்சரலுக்கு ஒரு சிவகுமார் என்று ஒரு தமிழர், அவர் எலக்ட்ரிக்கலுக்கும் மெக்கானிக்கலுக்கும் நான் கன்சல்டன்ட்டு. ஸோ ஓனரோட ரெப்ரசன்டேட்டிவ் தமிழர், கான்ட்ராக்டரோட ரெப்ரசன்டேட்டிவ் தமிழர்,
2 கன்சல்டன்ட்டும் தமிழர். இந்த தாமஸ் வந்து எங்களை பார்த்து என்ன சொன்னாரு, ப்ராஜெக்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, தமிழ்நாட்டில் வருது, நம்ம வந்து நீ தமிழ், நான் தமிழ், அவர் தமிழ், இவர் தமிழ், நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, அவர்களுக்கு வேலை கொடுப்பதாக இருந்தால் தான் பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்கும். இந்த பகுதியில் பெரிய தொழிற்சாலை வருவது, உள்ள வேலை பார்க்குறவங்கெல்லாம் தமிழர்கள், பெரும்பகுதி தமிழர்கள் என்ற ஒரு நிலைமை இருந்தால் தான் அது வந்து பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்கும். இங்கே இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்களும் வந்து நம்மளை பொறுத்துக்குவாங்க, தமிழர்கள் வேலை கொடுத்துருக்காங்கன்னு பொறுத்துக்குவாங்க. அதனால வந்து இங்கே வர்ற லேபரில் ஒரு 50% தமிழர்களாக இருக்கிறத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னாரு. 4000 பேர் வேலை பார்க்குறாங்க. சரி, ஒரு 2000 பேர் தமிழர்களாக வேலை பார்க்கறதுக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணுறோம். முடியவே இல்லை. 10% கூட இல்லை. சரி, நான் அவர் என்ன சொன்னார், சரி அதுக்குள்ள விடுங்க, இந்த மண்ணு வெட்டுறவன், கல் புரட்டுறவன், அவங்களெல்லாம் விட்டுருங்க, அவங்களுக்கு மேலே இருக்கிறாங்கல்ல சூப்பர்வைசர், அதுலையாவது வந்து ஒரு 50% தமிழர்களாக போடுங்க அப்படிங்கிறாரு அவர். நாங்களும் முயற்சி பண்ணுறோம். ஒன்றும் இல்லை. என்ன அப்படின்னா, தமிழர்கள் எல்லாம் டிகிரி வாங்கின ஆட்களா என்ஜினியராக வேலை பார்க்கறதுக்கு, அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்க்கறதுக்கு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்கறதுக்கு, இதுக்கு தான் வர்றதுக்கு தயாராக இருக்காங்களே ஒழிய இந்த வேலை பார்க்கறதுக்கு அவங்க வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க படிச்சிருக்காங்க, அவங்க வந்து அந்த அடுத்த கட்டத்துக்கு தயாராகிட்டாங்க. இந்த வேலையை பார்க்கறதுக்கு அவங்க வந்து தயாராக. அதாவது அவங்கள தமிழர்களைத்தான் வேலைக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து நாங்கள் முயற்சி பண்ணியும் கூட அது நடக்கலை. இதுதான் வந்து பெரும்பாலான இடங்கள்ல நிலைமை என்று நான் கருதுகின்றேன். இதனை தாண்டியும் தமிழர்கள் வேலைக்கு வருவதற்கு தயாராக இருந்தும் அவர்கள் கேட்கும் சம்பளம் என்பது அதிகமாக இருக்கும் காரணத்தினால் வட இந்தியாவிலிருந்து வரக்கூடியவர்களை பணியில் அமர்த்துவது என்பதும் நடக்கிறது என்று நடக்கலாம். ஆனால் இங்கு கிட்டத்தட்ட 100% பள்ளி இடைநிற்றல் என்பது இல்லாத நிலை, பள்ளிக்கு செல்பவர்களில் 60% கல்லூரிக்கு செல்லும் நிலை என்பதெல்லாம் இருக்கும்போது இதுதான் பெரும்பகுதியான காரணம் என்பது இதுதான். அடுத்த கட்டத்துக்கு வந்து விட்டார்கள். முன்னரே சொல்லியது போல அந்த பிசியாலஜிக்கல் நீடு, அடுத்து வந்து சைக்காலஜிக்கல் நீடு, அடுத்து வந்து கம்யூனல் நீடு, அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் ரியலைசேஷன் நீடு என்று அந்த நீடு வரும். இது போன்ற இதில் அடுத்த தட்டுக்கு தமிழகத்தினுடைய மக்கள் வந்து விட்டார்கள் என்று கருதுகின்றேன். இந்த காரணத்தினால்தான் அங்கிருந்து இங்கு வருபவர்களுக்கு இங்கு வேலை கிடைக்கிறது, அவர்கள் வேலையில் இங்கு அமர்கிறார்கள். இதுதான் பெரும்பகுதி. அதில் ஒரு பகுதி வந்து ஏற்கனவே தமிழர்கள் ஆக்கக்கூடிய வேலையை வட இந்தியர்களுக்கு அளிப்பது என்பதும் நடக்கலாம். இதை எப்படி நாம் அங்கிருந்து சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இங்கே வர்றவனை உள்ள விடாத என்று யாராவது சொல்ல முடியுமா? சொல்வது சரிதானா என்பதை நான் வந்து பார்க்க வேண்டும். ஏன்னா இவ்வளோ காலமாக இங்கிருந்து அங்கெல்லாம் போய் வேலை பார்த்தாங்க தமிழர்கள், இப்போ அங்கேருந்து இங்கே வராங்க. இங்கே அதுக்கு சமத்துவமான அந்த பணியை செய்வதன் தொழிலாளர்கள் என்பது கிடைப்பதற்கு சிரமம் இருக்கிறது. என்ற காரணத்தினால் இது நடக்கிறது. இதில் வந்து பேசக்கூடிய அந்த தலைப்புக்கு நேரடியாக இதனால் ஒன்றும் அவர்கள் வந்தாலும் வரவில்லை என்றாலும் இது ஒரு பிரச்சனையே இல்லை என்றாலும் இது பிரச்சனை என்றாலும் கூட இந்த புதிய வலதுசாரி மலின கட்சிகள் முன்னுக்கு வருவது என்பது நடக்கும் என்பதுதான் யதார்த்தம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வேறு தோழர்களுக்கு சந்தேகங்கள், கேள்விகள்? வணக்கம், நான் ஜெயசீலன் பேசுறேன். கேக்குது தோழர், கேக்கு. ஒன்றும் இல்லை தோழர், உங்க இந்த கண்ணோட்டம் கொஞ்சம் புதுசா இருந்தது எனக்கு. இப்போ இன்னொரு இந்த எலெக்ஷனை பத்தி முக்கியமா பொன்ராஜ், அய்யநாதன் இவங்க போல பேச்சுல வந்து பிஜேபி இந்த உணர்வுகளை பயன்படுத்தி கொண்டு ஓட்டிங் மிஷினில் மேனிபுலேட் பண்ணி தான் இப்போ இருக்க அரசு வந்திருக்குங்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை மற்ற திராவிட கட்சிகள்லாம் தெரிஞ்சும் இருக்காங்களா என்பது தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு வருது. அது எந்த அளவுக்கு உண்மை தோழர்? உண்மை இருக்கலாம், அது ஒன்றும் இருந்தால் ஆச்சரியம் இல்லை. இருக்குன்னு சொல்றாங்க. சொல்பவர்களுடைய கருத்தை வந்து எளிதில் தள்ள முடியாததாக அது இருக்கிறது. அவர் குமரன் சொல்லியது போல அந்த ப்ராஜெக்ட் திராவிடம் என்பதில் அது வந்து அது ஒன்றும் ஈஸியாக அங்கே வந்து தப்புன்னு சொல்லி தள்ள விடக்கூடிய மாதிரியாக அது இல்லை. அந்த முயற்சி என்பதும் நடக்கும்.
அந்த முயற்சி என்பதும் நடக்குது அப்படிங்கிறதுல நமக்கு ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. பிஜேபி தமிழகத்துல கால் உண்டு முயற்சிக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிறதுல இன்னும் யாருக்கும் சந்தேகம் இருக்க வேண்டியதில்லை என்றுதான் நினைக்கிறேன். அது சூரியன் கிழக்க உதித்து மேற்க மறையுங்கிற மாதிரி அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அதை அடைவதற்கு அவர்கள் என்ன யூகங்களை பயன்படுத்துகிறார்கள், எந்த விதத்தில் திட்டமிடுகிறார்கள், என்ன ஃப்ராடு பண்றாங்க, இதெல்லாம் தெரியல, நமக்கு தெரியல. அவர்கள் எதையும் பண்ணுவதற்கு துணிந்தவர்கள் என்பதில் நமக்கு ஒன்றும் மாறுபட்ட கருத்து இருக்க வேண்டியதில்லை. பாசிசத்தினுடைய குணாம்சமே அது எதனையும் விட்டு வைக்க போவதில்லை. எந்தவித யுக்தியையும் அது கையாளும் என்பதில் நமக்கு எந்தவித சந்தேகமும் இருக்க வேண்டியதில்லை. ஆனால் அதெல்லாம் இல்லைன்னா கூட இந்த போக்கு என்பது நடக்கும் என்பதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. நான் தான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன். இந்த ஒரு ஒரு ஒற்றை சோத்து பருக்கைய ஒரு 10 எறும்பு சேர்த்து இழுத்துக்கிட்டு போவோம், பார்த்துருப்பீங்க. இந்த 10 எறும்பும் வேற வேற திசையில தான் இழுக்குது. அந்த இழு விசை என்பது 10 வேற வேற திசையில தான் இருக்கு, 10 வேற வேற வெக்டர். ஆனாலும் சோறு கரெக்டா எறும்பு புத்துக்கு போய் சேர்ந்துரும். என்னன்னா அந்த ரிசல்டன்ட், இந்த 10 விசைகளினுடைய ரிசல்டன்ட் சோறு புத்துக்கு போற மாதிரி இருக்கும். இது போன்ற பல்வேறு விசைகள் தொழில் படுகின்றன. அதனுடைய ரிசல்டன்ட் என்பது எப்போதுமே ஆதிக்க சக்திகளுக்கு துணை புரிவதாக, ஆதிக்க சக்திகளுடைய நலனை பாதுகாப்பதாக தான் இருக்குது. இதுல கான்சியஸா அவங்களுக்கு போகிற அந்த அவர்களுக்கு பயன்படுவதாக இந்த மாற்றம் நடக்காமல் தடுப்பது என்பது உணர்வு பூர்வமாக காத்திர உணர்வோடு அதற்காக திட்டமிட்டு நடக்கவில்லை என்றால் அப்படிதான் அது நடக்கும். அவர்கள் திட்டமிடுவது இவற்றை எல்லாவற்றையும் இணைத்து என்பதில் நமக்கு இன்னும் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க வேண்டியதில்லை. ஆனால் அடிப்படையான இந்த ப்ராசஸ் என்பதை புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்காம அதை மட்டும் நம்ம அட்டன் பண்ணோம்னா இன்னும் யாரும் அதில் வெற்றி பெற போவதில்லை. அவங்க எலெக்ஷன்ல இவிஎம், ரூட்டு மாஃபியா, எக்ஸெட்ரா இதை மட்டும் கவலைப்பட்டு கொண்டு இங்க இருக்கும் ஜொமேட்டோ இல்லை ஸ்விக்கியில், ஓலாவில் வேலை பார்க்குற எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரை அதை பற்றி யோசிக்காம, இல்லை இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இயங்க வேண்டும் என்றால் அது எல்லாம் அந்நிய மூலதனம் வேணும், அந்நிய சந்தையை சார்ந்திருப்பதாக அது இருப்பது என்ற நிலைமையை பற்றி எதுவும் யோசிக்காம, இந்த இவிஎம் பற்றி இல்லை ரூட் மாஃபியா பற்றி இதை பற்றி மட்டும் பேசிக்கிட்டு இருந்தா அது இதுல இருந்து விடுதலைக்கு ஆன வழியாக அது இருக்காது என்பதனை நாம் உணர வேண்டும். இதை குறைத்து மதிப்பிடவில்லை, ஆனால் அது மட்டுமே போதாது என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இருந்தால்தான் அதிலிருந்து அதை தடுத்து நிறுத்த முடியும் என்று நான் கருதுகிறேன். ஓகே, நன்றி தோழர். கிளியரா இருக்கு. வேற கேள்வி இல்லைன்னா முடிச்சுக்கலாம். நேரம் இருக்கு, 10 நிமிஷம் இருக்கு. உங்களோட கருத்துக்கள், கூடுதல் கருத்துக்கள் இருந்தாலும் சொல்லுங்க. அந்த பேர் அது எனக்கும் தெரியாது. ஆங்கிலத்துல பாப்புலிஸ்ட்ங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமா யூஸ் பண்றாங்க. ரைட் பாப்புலிஸ்ட்ங்கிறாங்க, லெஃப்ட் பாப்புலிஸ்ட்னு சொல்றாங்க சில இடங்கள்ல. அது போல ரொம்ப கட்டுப்படியான, ரொம்ப தீவிரமான கட்டுக்கோப்பான கொள்கை கோட்பாடுகள் எல்லாமே ஆனால் இடதுசாரி போக்கோட இருக்கக்கூடிய கட்சிகளும் இருக்கிறதா சொல்றாங்க. பல லத்தீன் அமெரிக்க கட்சிகளை அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடியவர்கள், நான் சொல்ற இந்த புதிய இடதுசாரி கட்சின்னு சொல்றவங்கள, அந்த கட்சிகள்ல சில இது அப்படிதான் இருக்காங்க, அவங்க லெஃப்ட் பாப்புலிஸ்ட் பார்ட்டியா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. எனக்கு அது முழுசா தெரியல. நான் பார்த்த இந்த உதாரணமான கட்சிகள் என்பவையெல்லாம் அது போல இல்லை. அவையெல்லாம் தெளிவான திட்டங்களோடு இருக்கின்றார்கள். லுல்லாவினுடைய கட்சிக்கென்று திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தினையும் அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியின் திட்டத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதுவே ரெண்டுமே இதுல இருக்குது, இன்டர்நெட்ல இருக்குது. நீங்களே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பெருசா ஒன்றும் வேறுபாடு இல்லை அப்படிங்கிறதுனால
அதையெல்லாம் வந்து பாப்புலிஸ்ட் கட்சி என்று சில பேர் சொல்வதை எல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவை புதிய இடதுசாரி கட்சிகள் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். தோழர் தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். என்கிட்ட கேள்வி ஒன்றும் இல்லை. தோழருடைய பேச்சு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, மிகவும் சிறப்பா இருந்துச்சு. உணர்வுபூர்வமாக தோழர் சொன்ன மாதிரி ரொம்ப ஆழமாக ஒரு எழுதி வச்சு வாசிச்ச மாதிரி கடகடண்டு ஒரு தகவல்களாக சொல்லிட்டு இருக்கு. நல்ல நல்லா சிறப்பா இருந்துச்சு. இந்த வலதுசாரிகளுடைய எழுச்சின்றது வந்து மூன்றாவது நாடுகள்ல மட்டுமல்ல, மேற்குலக நாடுகள்லயே இது தலை தூக்கி இருக்குது. கடுமையா தலை இருக்கு. நான் வாழ்ற நாட்டிலேயே தலை தூக்கி அந்த வலதுசாரி கட்சியெல்லாம் ஆட்சியிலேயே இருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ ஒரு 3 புனித கூட்டணி சேர்ந்து ஆட்சியில ஈடுபட்டு இப்ப கருத்துக்களை கேட்டா நான் படிக்கிறதுல உள்ள போயிட்டு அந்த அளவுக்கு தலைவலிக்கும் படிச்சா. அந்த அளவுக்கு உமிழ்ந்து துப்புறாங்க. நாஜிகளை விட கடுமையான வார்த்தை பிரயோகங்கள், டிவி விவாதங்களே அதை பார்க்க முடியுது, ஊடகங்களை காசு கொடுத்து வாங்கி. அதே மாதிரி பிரான்ஸ்ல, லண்டன்ல தனியா ஏதோ விதிவிலக்காக்கப்பட்ட மூன்றாவது நாடுகள்ல மட்டும்தான் இந்த வலதுசாரிகள் எழுச்சி மட்டுமில்லை, வளர்ச்சியடைந்த முதலாளித்து நாடுகளிலே இந்த அறிவிருக்கத்தக்க இந்த வெறுப்புணர்ச்சி இருக்குன்றதே ஒரு தகவலா சொல்லிக்கொண்டு நிறைவு செய்து நன்றி. நன்றி. நன்றி தோழர். வேற கேள்விகள் சந்தேகங்கள் என்ன முடிச்சுக்கலாம் தோழர்? தோழர் அறிவு கடல் தோழர் கேட்கல? கேட்குது. அந்த உரை வந்து நல்ல சிறப்பான உரை. ஆனா அதுல கேள்விகள் நிறைய இருக்கு. அதாவது பொதுவான வளர்ச்சி நிதிக்கிட்டே வந்து ராஜ்யம் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் மாற்றுறது. ஆனா அது இந்தியாவில் வந்து அதே போல தனிச்சு அதே போல மாற்றங்கள்லாம் ஒன்றுமே அது நடக்கவே இல்லை. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டுமே கேக்குதா? கேக்குது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமே ஒரு நடந்திருக்கு ஒரு அபிப்பிராயம் நிலைமை அப்படிதான். தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் முதன்முறையாக ஒரு 3வது அணி சேர்க்கை ஒரு கட்சி பிறந்த சில ஆண்டுகளுக்குள்ள இல்ல சில மாதங்களுக்குள்ளே ஆட்சிக்கு வந்திருக்கலாம். ஒரு பெரிய மாற்றம் எல்லாம் பேசுறாங்க. இந்தியா முழுக்களும் வந்து அப்படி ஒரு மாற்றத்துக்கான அறிகுறி இல்லை. இதே பிரச்சனை சொல்லக்கூடிய இதே பிரச்சனைகள் முதலாளித்துவத்திலேயே இந்தியா முழுக்களும் இருக்கும்போது கூட இப்படி ஒரு மாற்றங்கள் நடக்கவே இல்லையே. அது எப்படி தமிழ்நாட்டுக்கு மட்டும் புரட்சியமா வந்ததுங்கிற கேள்வி வருதுன்னா இதான் தோழ என்னோட கேள்வி. இல்ல அதான் நான் சொன்னேன். நானு பிஜேபிங்கிறது ஒரு வலதுசாரி பாப்புலிஸ்ட் கட்சி தான். ஆனா இந்தியாவுக்கென்று உறுத்தான சில பண்புகளோடு அது வந்து இருக்குது. ஸோ நீ இப்ப ஸ்வீடன்லயோ இல்ல சுவிட்சர்லாந்துலயோ இருக்கிற வலதுசாரி கட்சி மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய வலதுசாரி மலின கட்சி என்பது இருக்காது. இங்கு அது ஜாதியத்தை தன்னுடைய அஸ்திரமாக, தன்னுடைய ஆயுதமாக பயன்படுத்துவது என்பதையும் உள்ளடக்கியதாக தான் இருக்கும். அது வந்து அதுதான் வந்து குஜராத்தில், மகாராஷ்டிராவில், யூபியில், பீகாரில் எல்லாம் வந்து அந்த வலதுசாரி மலின கட்சி, வலதுசாரி நவதாராளவாத பாசிச கட்சி அல்லது மலின கட்சி என்ற அந்த வடிவத்தை பிஜேபியே வந்து செய்ய முடியுது. அப்படிங்கிறப்ப பிஜேபிக்கு ஆதரவு வந்து ஒரு பகுதியாக மக்கள் அவருக்கு ஆதரவு அளித்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்துல அது போல அவர்கள் செய்வது போன்று அவர்களை போன்ற ஒரு வலதுசாரி கட்சி இங்கு கால் ஊண்ட முடியாது. தமிழகத்துக்கென்று சில தனித்துவமான வரலாறு இருக்கு, பண்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால தமிழகத்திற்கு ஏற்றவாறு ஒரு வலதுசாரி கட்சி இங்கு, வலதுசாரி பாப்புலிஸ்ட் கட்சி இங்கு உருவாகி இருக்கு அப்படிங்கிறது தான் நான் சொல்வது. இந்த வருடம் இல்லை, இந்த தேர்தலில் இல்லை என்றாலும் அது அடுத்த தேர்தலிலோ அல்லது அதுக்கு அடுத்த தேர்தலிலோ விஜய் வச்சு இல்லாட்டி ரஜினிகாந்த் வச்சு இல்லாட்டி சிவகார்த்திகேயனை வச்சு, இல்லை இவங்கெல்லாம் யாரும் இல்லாட்டி அண்ணாமலை வச்சு, இது போல யாரையாவது ஒரு முன்னிறுத்தி இது போன்ற ஒரு வலதுசாரி மலின கட்சி என்பது உருவாக தேவையான புறச்சூழல் என்பது இங்கு இருக்கிறது. அதனால் இங்கு இது உருவாகி இருக்கிறது.
மற்ற இடங்கள்ல அந்த பணியை, அந்த இடத்த பிஜேபியை எட்டி நிரப்பிடுது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். தமிழகம் மட்டுமல்ல, மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட தமிழகம் அளவுக்கு வளர்ச்சி விகிதங்கள் இருக்கின்றன. ஆனாலும் தமிழகம் அளவுக்கு லெவல் பிளேயிங் ஃபீல்டு ஃபார் கேஸ்ட் வந்து அங்கெல்லாம் உருவாகலை. மகாராஷ்டிராவிலேயே உருவாகலை. குஜராத்தில் இன்னும் மோசம். ஹரியானால, பீகார்லையும் கூட வளர்ச்சி வந்து விதம் இருந்தாலும் கூட தமிழகத்தில் அளவுக்கு இந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டு ஃபார் கேஸ்ட், எல்லா சாதியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த வளர்ச்சி அல்லது மேம்பாட்டினுடைய ஒரு சிறு துண்டு அவர்களுக்கும் எல்லோருக்கும் வரக்கூடிய வகையிலான ஒரு சமூக நீதி என்பது இங்கு நிலவக்கூடிய அளவுக்கு அங்கெல்லாம் நிலவவில்லை என்பது யதார்த்தம். அந்தந்த பகுதிக்கு ஏற்றவாறு இந்த வலதுசாரி மலின கட்சி என்பது அங்கே இயங்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் நான் சொல்ல வந்த பாயிண்ட். தமிழகத்தின் சிறப்பான, தமிழகத்தின் தனித்துவமான பண்புகளுக்கு ஏற்றவாறு இங்கு வந்து வலதுசாரி மலின கட்சி உருவாகி இருக்கு. இந்த தேர்தல் இல்லாட்டி அடுத்த தேர்தலில் உருவாகி இருக்கும் என்பதுதான் நான் சொல்ல வந்தது. நன்றி தோழர். தோழர் கேட்டக்கு நானும் ஒரு அடிஷனா சொல்ல நினைக்கிறேன். இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் புதுசு இல்லை தோழர். டெல்லி, பஞ்சாப்ல ஆம் ஆத்மி வந்திருக்கு. இப்ப வட இந்தியாவுல வந்து மொத்தத்துக்கும் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு அமைப்பு வந்திருக்கு. இதெல்லாம் இதனுடைய வெளிப்பாடு தான். ஸோ இதே மாதிரி அங்க வர்றதுல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மாதிரி வரும். வேற கேள்விகள், சந்தேகங்கள் என்ன முடிச்சலாம் தோழர்? தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கூட்டத்தினுடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம், நன்றியுரைக்கு. பொதுவா வந்த கேள்விகள்ல இது ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தனிப்பட்டு இருக்கிறதுங்கிறதுல தொடங்கி அந்த தமிழ்நாட்டுல வடநாட்டுக்காரர்களுக்கான வேலை வாய்ப்பு வரைக்கும் பல விதமான கேள்விகளும் வந்திருக்கு. இது வந்து சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறதுல இருக்கிற தடுமாற்றம் அல்லது குழப்பம், அந்த இதுல இருந்துதான் இத்தனை வகையான கேள்விகள் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன ஒண்ணுன்னா, தோழர் ராஜன் முடிக்கும் போது அந்த கடைசி கேள்விக்கான பதிலையும் சேர்த்து சொன்னதுதான். இந்த ஒரு ஃபேக்டர் அப்படின்னு நம்ம எதையும் தனிச்சு பார்க்க வேண்டியதில்லை. பொதுவா நம்ம ஏதாவது ஒரு உடல்நல குறைவு டாக்டர் கிட்ட போறோம்னா நம்ம பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல ஒரு உடம்புல ஒரு கட்டி வருது, சூட்டு கட்டி, நீ வந்து உடம்பு சூடாயிடுச்சு அப்படின்னு நம்ம வீட்டுல ஏதாவது கை வைத்தியம் பண்ணி விட்டுருவாங்க. இன்னைக்கு திடீர்னு போனீங்கன்னா, நீங்க முன்னாடியே வந்திருக்கணும், இது ரொம்ப ஆழமான இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, உடனே சர்ஜரி பண்ணணும்னு கட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு என்னென்ன விதமான காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து தேடுற பார்வை இருக்கு இல்லையா? அந்த இடத்துல இருந்து நாம இவிஎம்க்கு ரோல் இருக்கா, இந்த சோசியல் மீடியா ரூட் மாஃபியாவுக்கு ரோல் இருக்கா, இப்படி பார்த்துக்கிட்டே வர்றதுல நாம கட்டாயம் கவனிக்க வேண்டிய அல்லது சரியாக நாம கவனிக்க தவறுகிற ஒரு இடத்த தோழர் ராஜன் அவர்கள் இங்க ரொம்ப தெளிவா விளக்கி இருக்கிறார். இது உலகம் முழுக்க நடக்கிற விஷயங்கள்ல இருந்து நாம வெறுமனே பேர்ல கம்யூனிஸ்ட் அப்படின்னு இருக்கிற கட்சிகளை மட்டுமே நம்ம பார்த்து புலகாங்கிதம் அடைகிற இடத்துல இருந்து அல்லது இவர்கள் தான் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ஏமாறுற இடத்துல இருந்து ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய இடமா இருக்கிறதா நான் கருதுறேன். அந்த வகையில இன்னைக்கு ரொம்ப தேவையான ஒரு உரை, அதை ரொம்ப தெளிவான விளக்கத்தோட தோழர் ராஜன் அவர்கள் சொல்லி இருக்கிறார். அவருக்கு நமது மார்க்சிய சிந்தனை மையத்தின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க கூட்டத்துக்கு வந்திருந்த தோழர்கள் அனைவருக்கும், இவ்வளவு நேரம் இருந்து நிதானமாக கூட்டத்தை கேட்ட தோழர்கள், கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை சேர்ந்த தோழர் தினேஷ், கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொடுத்த தோழர் குமரன் ஆகிய அனைவருக்கும் மார்க்சிய சிந்தனை மையத்தின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி தோழர். ஒரு அறிவிப்பு தோழர், அடுத்த கூட்டம் வந்து இந்த மாதம் 29ஆம் தேதி நடக்கும். அதனுடைய தலைப்பு பேச்சாளர்லாம் பின்னாடி வரைக்கும். மிக்க நன்றி.